உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம், இதுவும் அதுதான். எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னாச்சுன்னா, நம் உடலுக்குள் ஒவ்வொரு செல்களிலும் ஒவ்வொரு அணுக்களிலும் நீக்கமற இந்த இறை ஆற்றல் என்பது நிறைந்திருக்கிறது என்பதை அறிந்தால்தான் கண் பார்வை ஒளித்திறனை நாம் மேம்படுத்த முடியும் என்கின்ற ஒரு தொடக்க புள்ளியோடு இந்த நிகழ்வை நாம் தொடங்கலாம். ரெண்டாவது பேசிய அம்மா அவர்கள் மிகச்சிறந்த அளவில் புது சித்தர்களா புதுமை சித்தர்களா அப்படிங்கிற தலைப்பில் மிகப்பெரிய கருத்துக்களை எல்லாம் சொன்னாங்க. நான் தான் செயலர்கிட்ட சொல்லியிருந்தேன், சரியாக 6 மணிக்கு எனக்கு மைக் வந்துட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், 7 மணிக்குள்ளே நான் முடிச்சிட்றேன்ட்டு. அதை அம்மாட்ட சொல்லியிருப்பாங்க போல இருக்குது. அவங்க 5 நிமிடத்திற்கு முன்பாகவே அவர்கள் கொண்டு வந்ததெல்லாம் கேட்க முடியாமல் போனதுன்றது ஒரு வருத்தத்தோடு தான் நான் இதை தொடங்குறேன். அதனால் நிறைய ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறாங்க, மிகச்சிறந்த கருத்துக்களை எல்லாம் அவர்கள் கொடுத்தார்கள். அவர்கள் சொன்னிய கருத்திலிருந்து ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன். 18 அப்படிங்கிற ஒரு எண்ணிக்கையில் தான் சித்தர்கள் இருக்கிறார்களா அப்படிங்கிறத ஒரு வேறு விதமாக நம்ம சித்தர் இலக்கிய மையம் அவர் ஆய்ந்து கொண்டிருக்கிறது. பதி எண் என்று அதை பிரிக்க வேண்டும். இது ஏற்கனவே நம்ம பல இடத்துல அதை பதிவு பண்ணியிருக்கிறோம். பதி என்பது இறை ஆற்றல். பதி, பசு, பாசம்லாம் உங்களுக்கு நல்ல தெளிவாகவே தெரியும். இறை ஆற்றல், உயிர் ஆற்றல். பாசம் என்பது பற்று. இந்த இறை உயிர் ஆற்றல் என்பதை இறை ஆற்றலோடு இரண்டரை கலப்பது தான் வீடு பேறு. அந்த வீடு பேரை அடைவது தான் இந்த உடலினுடைய இந்த படைப்பினுடைய நோக்கமாக இருக்கிறது. அந்த பதி என்கின்ற இறை ஆற்றலை இடைவிடாமல் எண்ணிக்கொண்டிருப்பவர்கள் எல்லோரும் சித்தர்கள் தான். அந்த விதத்தில் 18 என்கின்ற எண்ணை மறந்துவிட்டு பதி எண் என்கின்ற மாதிரி புதுமையாக நாம் சிந்திக்கும் போது அம்மா கூறிய அத்தனை சித்தர்களும் 18 எண்ணிக்கைக்குள் வராவிட்டாலும் சித்தர்கள் தான் என்கின்ற ஒரு சிறு தகவலை மட்டும் நாம் சொல்லிவிட்டு நம்முடைய விஷயத்துக்குள்ளே போகலாம். இந்த கண் பார்வை திறன் மேம்பாடு அப்படிங்கிறத பல காலமாக நம்ம பேசணும்னு நினச்சிட்டு இருந்தோம். போன ஆண்டே அதை நிறைய பண்ணோம். இந்த தொடக்க விழாவிலேயே, இந்த ஆண்டு தொடக்க விழாவிலேயே நம்ம இதை கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நினச்சோம். இருந்தாலும் அது பள்ளி தேர்வு நேரம் அப்படிங்கிறதுனால அதை விட்டுட்டு, தேர்வு முடிஞ்ச பிறகு பள்ளி தொடங்கிய பிறகு தொடங்கலாம் அப்படிங்கிறதுக்காக மாணவர்களுக்காக இது ஏற்பாடு பண்ணணும். இருந்தாலும் மாணவர்களுடைய எண்ணிக்கை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இந்த அமர்வு ஃபுல்லாக என்ன பண்ணுறோன்னா, கண்ணை பற்றின சில அடிப்படை தகவல்களும், எந்த விதத்தில் கண்ணை பாதுகாக்க முடியும், கண்ணில் எண்ணெய் விடுறதுனாலையா அல்லது கண் பார்வையை மேம்படுத்துறதுக்காக சிறந்த உணவுகளை சாப்பிட்றது மூலமாகவா, என்னெல்லாம் செஞ்சாச்சுன்னா கண்ணை பாதுகாத்து கொள்ள முடியும் அப்படிங்கிற சில கருத்துக்களை தான் நம்ம இந்த கொஞ்ச நேரத்தில் பார்க்க போகிறோம். அந்த ஃபஸ்ட்டு ஸ்லைடு. இதில் நம்ம சொன்னது பார்த்தீங்கன்னா, சித்த மருத்துவத்தில் கண் நோய்களை பற்றி குறிப்பு இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு சில கருத்துக்களை நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே கண் நோயினை பற்றிய குறிப்புகள் எல்லாமே நம்முடைய இலக்கியத்தில் இருந்திருக்கிறது. மனிதனுடைய கண்ணினுடைய இக்கால அறிவியல் என்ன சொல்கிறது, நம்முடைய சித்தர்கள் கண்ணை பற்றி அதனுடைய அனட்டமினா உடற்கூறியல் என்ன மாதிரி சொல்லப்பட்டிருக்குது, அது இந்த கண் பார்வை திறனை மேம்படுத்துவதற்கு எந்த விதத்தில் உதவ போகுது அப்படிங்கிறத ஒரு அடிப்படை தான். ரொம்ப ஆழமெல்லாம் போக போகிறதில்ல, உங்களை ரொம்ப குழப்பத்துக்கெல்லாம் போக போகிறதில்ல, ரொம்ப ரிலாக்ஸ்டாகவே நீங்கள் இருக்கலாம். எந்த இடத்தில் எந்த ஸ்லைடில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் நிறுத்தி உடனடியாக கேட்க இந்த அமர்விற்கு மட்டும் உரிமை வழங்கப்பட்டது. பொதுவாக ஒரு செஷன் முடிஞ்ச பிறகு தான் கொஸ்டின் ஆன்சர் இருக்கும். ஆனால் இந்த செஷன் பொறுத்த வரைக்கும் இன்டராக்டிவ் செஷன். இன்டராக்டிவ்னா நீங்கள் எப்போ போனாலும் நீங்கள் நிறுத்தி கேட்டுக்கொள்ளலாம். தகவல் ரொம்ப ஆழமான தகவல் இல்லாமல் இந்த ஸ்லைடில் இருக்கக்கூடிய தகவல் சரியாக நமக்கு இன்னும் கூடுதல் விளக்கம் தேவைன்னா அந்த இடத்துல நிறுத்தி கேட்டுட்டு நம்ம தொடரலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோடு நம்ம தொடர்ந்து போகிறோம். அதுக்கப்புறம் மரபு வழியாக எப்படி கண்ணை பாதுகாப்பது. ரொம்ப காலமாக நம்ம ஊரில் ஒரு மரபு இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய அந்த இலக்கிய செறிவு நிறைந்த அந்த ஆய்வுகள், இலக்கிய பாடல்கள், இதிலெல்லாம் ஆய்வு பண்ணக்கூடிய தொல்லியல் ஆய்வாளர்களும் இலக்கிய ஆய்வாளர்களும் 10,000 ஆண்டுகள் நம்ம ஊரில் அந்த பழக்க வழக்கங்கள்லாம் இருந்தது அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்கிறாங்க. அந்த கருத்தில் எப்படியும் கண் பாதுகாப்பதற்காக ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா, அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். விலகல் வலு, இது தமிழ் வார்த்தை தான். ரிஃப்ராக்டிவ் எரர் அப்படிங்கிறதுக்கான தமிழ் ஆக்கம். ரிஃப்ராக்டிவ் எரர் அப்படின்னாச்சுன்னா கண்ணில் இருக்கக்கூடிய பார்வை திறன் மாறுபாடுகள் 4 விதமாக சொல்லப்பட்டிருக்குது. ஒன்று கிட்ட பார்வை, தூர பார்வை,
மூப்பு பார்வை அப்படிங்கிறது வந்து வெள்ளெழுத்துன்னு தமிழில் சொல்லுவாங்க, ஆங்கிலத்தில் பிரஸ்பயோபியா அப்படின்னுவாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வெளி வில்லை பாதிப்பால் தோன்றும் சிதறல் பார்வை, அஸ்டிக்மேட்டிசம்னு சொல்லுவாங்க. இது பிறவிலேயே ஏற்படக்கூடிய சில மாறுபாடுகள்னால் ஏற்படக்கூடியது. இந்த 4 தான் பெரும் பிரிவாக கண் பார்வை ரிஃப்ராக்டிவ் எரர்னு சொல்லக்கூடிய பார்வை திறன் குறைவதற்கு அந்த கண்ணாடி போடுறதுக்கான காரணம் இந்த 4 தான் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த பார்வை திறன் மேம்படுவதற்காக வர்ம மருத்துவத்தை எப்படி நம்ம பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறத சில விஷயம் போகிறோம். அதுக்கப்புறம் தினமும் செய்ய வேண்டிய வர்ம புள்ளி தூண்டல்கள் ஒரு 4 பாயிண்ட் தான். அதை எப்படி நம்ம தூண்டி கண் பார்வை திறனை நாம் மேம்படுத்திக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம இந்த செஷனில் பார்க்க போகிறோம். அதாவது கண் எக்ஸசைஸ் மட்டும் இல்லாமல் ஒரு சில புள்ளிகள் அதை எப்படி தூண்டுறது அப்படிங்கிற ஒரு விஷயங்களையும் நம்ம இந்த இதில் அமர்வில் நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டில் போய் முன்ன காலத்துல எல்லாம் இந்த கண் பார்வை ஒளி விலகல் அப்புறம் வந்து ரெஃப்ராக்டிவ் எரருங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2க்கும் வித்தியாசம் இருக்கும். முன்ன என்ன மாதிரி குழந்தைகள்லாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. இப்போ அந்த விளையாடுற குழந்தைகளை எப்போவாது தான் எங்கேயாவது தான் பார்க்க முடிகிறது. அவர்களுடைய விளையாட்டு மாறிவிட்டது. பெரியவங்களுடைய விஷயங்கள் என்னமாக மாறிடுச்சு அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த படம் வந்து விளக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதனால் நாம் இந்த விஷயத்துலேருந்து தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு நாம் இந்த எலக்ட்ரானிக் ஸ்க்ரீன்ஸ் அதாவது மின் திரைகளை எவ்வளோ நேரம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கணும். தேவையில்லாமல் பார்க்க போகிறோமா, நம்ம தொழில் நிமித்தமாக பார்க்க வேண்டியது இருந்தால் அதுக்கு என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பார்க்க போகிறோம். இந்த தொழில் நிமித்தமாக சிலர் அதாவது ஐடி செக்டாரில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 11 மணி நேரம் 12 மணி நேரம் வரைக்கும் கூட அவர்கள் அந்த விழித்திரையை பார்த்துக்கிட்டே அதாவது ஒளித்திரையை பார்த்து கொண்டே இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. அதை தவிர அதை இடையில ஒரு சின்ன ஒரு பெருந்தொற்று வந்தது. பெருந்தொற்று வந்ததில் என்ன ஒரு சைடு எஃபெக்ட்ஸ், நிறைய நன்மைகள் நடந்தாலும் ஒரு சைடு எஃபெக்ட் என்ன அப்படின்னாச்சுன்னா எல்லாமே ஆன்லைன் கிளாஸ்னு ஆன பிறகு அந்த மொபைல் யூசேஜ் அப்படிங்கிறது வந்து 1ஆம் கிளாஸ் படிக்கிறவங்களிருந்து ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னாச்சுன்னா அது திரும்பவும் தொற்றிக்கொள்கிறது. அப்புறம் அந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மொபைல் பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவன் கிளாஸ் அட்டன் பண்ணுறானா வேறு எதுவும் பண்ணுறானான்னு பெரியவங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழலும் போச்சு. அப்போ இதெல்லாம் வந்து பெரியவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு இன்னல். இந்த மொபைல் இவனுக்கு தேவையா தேவையில்லையா அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது. இன்றைய காலகட்டத்தில் +2 வரைக்கும் மொபைல் என்பது தேவையில்லை அப்படிங்கிற ஒரு கருத்து தான் நான் இப்போ வந்து சொல்லக்கூடிய விஷயமாக இருக்குது. +2 படிக்கிற வரைக்கும். அதுக்கப்புறம் எதுக்குன்னா கல்லூரி போகிறாங்க, வேறு சில பணி காரணமாக அவங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு தான் அதை பயன்படுத்திக்கணும். அந்த 12 வரைக்கும் வந்து அதுக்காக நம்ம வந்து லேப்டாப் பயன்படுத்தக்கூடாதா அல்லது வந்து கணினியை பயன்படுத்தக்கூடாதான்னா என்ன அவர்களுக்கு நாங்கள் எங்களுடைய மருத்துவமனையில் வரக்கூடியவங்களுக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னாச்சுன்னா மொத்தமாக அதை தரவிறக்கம் செய்து கொண்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை பிரிண்ட் அவுட் எடுத்து ஸ்பைரல் போட்டு வச்சுக்கோங்க. அது ஸ்பைரல் போட்டு வச்சுட்டு அப்பப்போ படிச்சுக்கொள்ளுங்க. அது ஒவ்வொரு தடவையும் அந்த மின்திரையை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது அப்படிங்கிறது தான் எங்களுடைய அறிவுரையாக இருக்கிறது. அடுத்த ஸ்லைட். இப்போ ஆப்தால்மாலஜி சித்தா என்னென்ன காரணத்துல எல்லாம் முன்னாடி கண் நோய்கள் வந்திருக்குது பழைய காலத்தில் அப்படிங்கிறது ஒரு பாடல். கடிகியே வெய்யினாலும் கணபுடி சுடுகையாலும்னு சொல்லிட்டு யூகி முனிவர்னு சொல்லக்கூடிய ஒரு சித்தர் சொல்லியிருக்கிறார். என்னென்னலாம் காரணம் அப்படின்னாச்சுன்னா ஹெவி சன்லைட்டில் நம்ம வேலை பார்க்குறதுனால. முன்னாடிலாம் தலைப்பாகையை கட்டியிருப்பாங்க அல்லது ஒரு மூலிகையை வந்து அந்த துணியில் பொதிஞ்சு தலையில் கட்டிட்டு அதை கொஞ்சம் அந்த வெயிலில் நின்று வேலை செய்யக்கூடிய பழக்கம் இருந்தது. அது ஒரு காரணமாக கண் பாதிக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருந்தது. அதுக்கப்புறம் வெளிச்சத்தையோ ரொம்ப பிரைட் ஆப்ஜெக்டிவ்ஸோ அல்லது வந்து சூரிய ஒளியையோ நேரடியாக பார்க்கறது அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி ரொம்ப பிரைட் ஆப்ஜெக்ட் பார்க்குறதும் தவறு தான். அதே மாதிரி ரொம்ப மங்கலான ஒளியில் அதுவும் போட்டிருப்பேன். ஒர்க்கிங் இன் த டல் லைட், ரீடிங் ரைட்டிங் அண்டர் த இன்சஃபிஷியன்ட் லைட். இப்போ இதில் எல்லாம் நாம் வந்து படிக்க அல்லது எழுதக்கூடாது. இந்த மாதிரி ஒரு மின் விளக்குகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய புதுமையாக வந்திருக்குது. வாட்ஸ் குறைவாக வந்து மின் கட்டணம் ஆகுது அப்படிங்கிறதுக்காக நம்ம குறைச்சிக்கிறோம். அது மாதிரி இல்லாமல் முன்னாடி எடுத்துருக்க மாதிரி டியூப் லைட்ஸ் எல்லா ரூம்லேயும் படிக்கிற ரீடிங் ரூமில் 10க்கு 10 ஒரு அறை இருக்குன்னா ஒரே ஒரு டியூப் லைட் போதும். அதை விட ஒரு 12 அடி வந்தால் கூட 12 அடி 13 அடி உங்களுடைய அறை அப்படின்னாச்சுன்னா 2 மின் விளக்குகள் நமக்கு தேவை. இது பொதுவாக சின்ன சின்ன விஷயங்கள் தான். இது ரொம்ப நாள்பட என்னுடைய கண் மருத்துவர்கள் நண்பர்கள் அவங்ககிட்ட எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய கண் பிரச்சனை வர்றதுக்கு காரணம் என்னென்னா
இன்சஃபிஷியன்ட் லைட்டில் படிக்கிறதும் எழுதுறதும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். 10 வருஷத்துக்கு முன்னாடி இதை நம்ம வந்து கேட்குற போது அப்போ பார்த்தீங்கன்னா இந்த முன்னாடி வந்து ஒரு குண்டு பல்ப் இருக்கும், அப்புறம் வந்து டியூப் லைட் இருக்கும். அந்த குண்டு பல்பு கூட பரவாயில்ல, இந்த மாதிரியான இப்போ ஒரு வரக்கூடிய இந்த ஒரு 5 வாட்ஸ்லேருந்து 15 வாட்ஸ் வரைக்கும் செலவாகக்கூடிய சின்ன விளக்குகள் எல்லாம் கண் பார்வை திறன் குறைபாடை ஏற்படுத்துது அப்படிங்கிறத தகவலை அவங்க சொல்கிறாங்க. அடுத்தது வந்து ரொம்ப சூடான தரையிலையோ மண்லேயோ நின்று வேலை பார்க்கறது, அந்த இது வந்து பழைய காலத்தில் 2000 வருஷம் முன்னாடி எழுதின பாட்டில் உள்ள விளக்கம். அப்புறம் எக்ஸசிவ் இன்டெலிஜென்ட் இன் செக்ஸ், அதாவது செக்ஷுவல் ஆக்ட் அப்படிங்கிறது அதிகமாக இருந்தால் கண் பார்வை குறையும் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது. கன்சப்ஷன் அண்ட் எக்ஸ்போஷர் டு பாய்சனஸ் மெட்டீரியல், அதாவது பாஷாணத்தை அருந்திய தோடத்தாலும், அதாவது பாஷாணம் அப்படின்னு அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க. நாம் என்ன எடுத்துருக்கணும் இதில் அப்படின்னாச்சுன்னா, இன்கம்பேட்டிபிள் ஃபுட், உடம்பிற்கு ஒத்துக்கொள்ளாத எந்த பொருட்களை எடுத்தாலும் அது கண் பார்வையை குறைவுபடுத்தும் அப்படிங்கிற ஒரு தகவலை நடத்துக்கணும். இன்கம்பேட்டிபிள்னா என்ன? எதுக்கு கம்பேட்டிபிளாக இல்லாமல்? உடம்பு என்பது 7 உடற்கட்டுகளாலும் உயிர் ஆற்றல் என்கின்ற ஒரு 3 சக்திகளாலும் இயங்கக்கூடியது. 7 உடற்கட்டுகள் அப்படின்னாச்சுன்னா சாரம், நீர்த்துவமான பொருள், செந்நீர்னு சொல்லக்கூடிய இரத்தம், தசை, தசைக்குள் இடையே உலாவிக் கொண்டிருக்கக்கூடிய கொழுப்பு திசு ஃபேட்டி டிஷ்யூஸ், எலும்பு, எலும்புக்குள் நிரவி இருக்கக்கூடிய மஜ்ஜை என்று சொல்லக்கூடிய மூளை ஆற்றல், அதுக்கு அடுத்ததாக சுக்கிலம் அல்லது சுரோனிதம் என்று சொல்லக்கூடிய இனப்பெருக்க உறுப்பு மண்டலம். இந்த 7 கட்டுக்களாக உடம்பு வரையறுக்கப்பட்டு, இந்த 7 உடற்கட்டுக்கள் என்பது உடலினுடைய அனாட்டமி. அனாட்டமினா உடல் கண் பார்வைக்கு புலனாகக்கூடிய பொருட்கள் இந்த 7 பொருட்களாக ஆகியிருக்கிறது அப்படிங்கிறத சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்தது இதை இயக்குவிக்கக்கூடிய ஆற்றல் என்பது உயிர் ஆற்றல். அந்த உயிர் ஆற்றலுக்கு வந்து 3 பரிமாணங்கள் உண்டு. அது ஒன்று வாதம், பித்தம், கபம்னு நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஒன்று வலி ஆற்றல், 2வது அழல் ஆற்றல், 3வது ஐயம் என்று சொல்லக்கூடிய குளிர்ச்சி ஆற்றல். இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னாச்சுன்னா, ஃபஸ்ட்டு வாதம் அல்லது வலி என்று சொல்லக்கூடியது மோட்டார் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது இயக்கமும் ஹையர் இன்டெலெக்சுவல் ஃபங்க்ஷன்ஸ், உணர்வு, உயர் உணர்வு நிலைகளும் வாதம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அந்த வாதம் என்பது உயர் உணர்வு நிலை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தொடு உணர்வு, கேட்கும் உணர்வு, நுகரும் உணர்வு, பார்வை உணர்வு, சுவை உணர்வு, இவை எல்லாமே வாதம் என்கின்ற வழி ஆற்றலினுடைய செயல்களாக இருக்கிறது. அப்போ அந்த கண் பார்வை குறையுது அப்படிங்கிறாச்சுன்னா உடம்பில் இருக்கக்கூடிய வாத தன்மை குறையும் போது அந்த கண் பார்வை குறைபாடு வருகிறது. இப்போ அடுத்தது வந்து பித்தம்னு சொல்லக்கூடியது தெர்மல் எனர்ஜி, உடம்பினுடைய பசி, செரிமானத்தன்மை, உடம்பின் வளர்சிதை மாற்றங்கள், இவை அனைத்தையும் உள்ளே வைத்து கொண்டிருப்பது பித்தம் என்று சொல்லக்கூடிய தெர்மல் எனர்ஜி. 3வது கபம் என்று சொல்லக்கூடியது பொட்டன்ஷியல் எனர்ஜி அல்லது ஸ்டாட்டிக் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. இது குளிர்ச்சி ஆற்றல்னு நம்ம சொல்லலாம். ரொம்ப அதிகமாக நமக்கு ஆற்றல் தேவைப்படும் போது இந்த கபம் என்கின்ற உயிர்ப்பு ஆற்றல் செயல்படும். அப்போ வாதம், பித்தம், கபம் என்பது உயிரினுடைய உயிர் ஆற்றலினுடைய 3 கூறுபாடுகள். இந்த 3 கூறுபாடுகளுமே இயக்கத்திற்கும் உடலுடைய செயல்பாடுகளுக்கும் அவசியமாகிறது. இப்போ இந்த 7 உடற்கட்டுகளுக்கும் 3 உயிர் ஆற்றலுக்கும் ஒவ்வாத உணவுகள் உள்ளே போகும்போது அது நச்சுத்தன்மையாக மாறி அது உயர் உணர்வுகளை தாக்கம் செய்கிறது. இப்போ வாதம் கூடினாலும் குறைந்தாலும் அது நோய் உண்டாக்கும். மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழி முதலாய் எண்ணிய 3 வள்ளுவர். அப்போ அந்த வழின்னு சொல்லக்கூடிய அந்த ஆற்றல் கூடினாலும் குறைந்தாலும் நோய் உண்டாகும். இப்போ அந்த வழி ஆற்றல் குறைவுபடுத்தக்கூடிய நோய்கள், உணவுகள்லாம் நம்ம சாப்பிடும்போது கண் பார்வை குறையும். பொதுவாக சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாச்சுன்னா, 100 வயது வாழ்கிறாங்க அப்படின்னாச்சுன்னா முதல் 3 ஒரு பகுதி வலி காலம் அல்லது வாத காலம், அது இயக்கம் அதிகமாக இருக்கும். ஹையர் இன்டெலெக்சுவல் ஃபங்க்ஷன், தொடு உணர்வு, கேட்பு உணர்வு, பார்வை உணர்வு எல்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலம் 33.3 ஆண்டுகள். 2வது பித்த காலம்னு சொல்லக்கூடியதில் வளர்சிதை மாற்றம் அதிகமாக இருக்கக்கூடியது. 3வது கபகாலம் என்று சொல்லக்கூடியது முடிவை நோக்கி பயணப்படக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு ஒரு வரையறுக்கப்பட்டிருக்கு. அதுக்காக முடிவை நோக்கி போகணும் அப்படிங்கிறது கிடையாது. இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அந்த வாத காலம் குறையக்கூடிய நிலையில் கண் பார்வை என்பது குறையும். 33.3 வயது தாண்டின பிறகு கண் பார்வையில் சில சிக்கல்கள் ஏற்படும். அதை மீட்டெடுப்பதற்கான வழிமுறைகளை நாம் அந்த வயதில் நாம் பிரயோகப்படுத்தினால் அந்த கண் பார்வையை நிலைநிறுத்தி கொள்ளலாம். அதுக்காக கண்ணாடி போட வேண்டிய அவசியம் இல்லை. சரி.
அப்புறம் உடம்பினுடைய இயக்கங்கள் ஒரு 14 விதமான இயக்கங்கள் உடம்புல இருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. சிறுநீர் கழிப்பு, மலக்கழிப்பு, அப்புறம் வந்து தும்மல், இருமல், விக்கல், இந்த மாதிரியான 14 வேகங்கள் உடம்புல இருக்குது. இந்த 14 வேகங்களை அடக்குவதால் இந்த கண் பிரச்சனைகள் வருவது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சில நோய் நிலைகள், ரொம்ப நாட்பட்ட நிலையில் ஏற்படக்கூடிய சர்க்கரை நோய், அப்புறம் மதுமேகம், மேகத்தினுடைய பின்விளைவுகளாக வரக்கூடிய இனப்பெருக்க உறுப்புகளை சார்ந்து தாக்கக்கூடிய சில பகுதிகள் எல்லாமே இந்த கண் பார்வையை பாதிப்பதாக அமைகின்றது. இது கண் நோய்களுடைய வகைகள் முன்னாலே வகைப்படுத்தப்பட்டிருக்குது. 96 விதமான கண் நோய்களினுடைய வகைகள், விற்பிரிவுகள் வந்து அகத்தியர் நயன விதி, அப்புறம் வந்து நாகமுனிவர் நயன விதின்னு சொல்லக்கூடிய நூல்கள் எல்லாத்துலேயுமே சொல்லப்பட்டிருக்கு. இது பப்ளிகேஷன்ஸ் உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்காக கிணல போட்டிருக்கு. அமிர்தலிங்கம் பிள்ளைங்கிறவர் வந்து இதை முதையா பதிப்பிச்சிருக்கிறாரு. நெக்ஸ்ட் போடலாம். இப்போது இந்த கண் பார்வை குறைபாடுகளை நீக்குவதற்கு என்னென்ன முறைகள்லாம் சித்தர்கள் பயன்படுத்தினாங்க அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, ஒன்று மருந்துகள், அதாவது நான் சர்ஜிக்கல் மெத்தட், அறுவை சிகிச்சை இல்லாமல் மருந்து மூலமாகவே குணப்படுத்தக்கூடிய முறை. அதுக்கப்புறம் அறுவை சிகிச்சை, சர்ஜிக்கல், அப்போவே வந்து சர்ஜரி நடந்திருக்குது. கண் புரை அறுவை சிகிச்சை நீக்கிறது, கண்ணில் இருக்கக்கூடிய சில விதமான படலங்களை நீக்கக்கூடிய அறுவை சிகிச்சை, இதெல்லாம் 28 விதமான கருவிகளை கொண்டு நடந்திருக்கிறதாக சித்தர்களின் சத்திர சூத்திரம்னு ஒரு பகுதியில் விளக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த அறுவை மூலமாக கண் பண்ணுறது. மூணாவது வர்ம சிகிச்சை, அதில் ஒரு சில பகுதியை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அப்போ மருந்துகள் மூலமாக, அறுவை சிகிச்சை மூலமாக, வர்ம புள்ளிகளை தூண்டுவதன் மூலமாக இந்த கண் பார்வை திறனை மேம்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். இப்போ இந்த கண்ணுக்காக பயன்படுத்தக்கூடிய மருந்துகள் அப்படின்னு பார்க்கும்போது புகை, சில விதமான மூலிகைகளை புகையாக்கி அதை வந்து கண்ணில் படும்படி வைக்கிறது வந்து ஒரு சிகிச்சை முறை இருந்திருக்குது. கண்ணில் ஒற்றடம் கொடுக்கறது, கண்ணில் வந்து சில மருந்து பொருட்களை வைத்து கட்டு போடுறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ணில் பீச்சுன்னு சொன்னாச்சுன்னா கண்ணில் ஒரு ஹெர்பல் ஜூஸ் அல்லது வந்து டிகாக்ஷனை பண்ணி கண்ணை வந்து கழுவுறது, சிரிஞ்சு மாதிரியான ஒரு பொருளை வச்சு கண்ணை வந்து கழுவி கண்ணை சுத்தப்படுத்துதல். அப்புறம் வந்து கண்ணில் வந்து பேஸ்ட் மாதிரியான பொருளை போட்டு கண்ணில் பத்து போடுதல். அப்புறம் கண்ணில் மை விடுதல், கலிக்கம்னு கண்ணில் சொட்டு மருந்து விடுதல். கண்ணில் உங்களுக்கு வீட்டிலேயே ஒரு மை செய்து வைத்துக் கொள்ளலாம். இப்போ கண் பார்வை பாதுகாப்புன்னு சொல்கிறதுனால இந்த இடத்துல நான் ஒன்று சொல்கிறேன். ரொம்ப எளிமையாக நம்ம வந்து விளக்கில் தீபம் ஏற்றுறோம் இல்லையா, அந்த தீபத்திலேயே ஒரு கண்மை செய்து நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். ரொம்ப சிம்பிள் தான். விளக்கு திரி காட்டன் பருத்தி துணியை நம்ம நல்லா திரிச்சிட்டு கரிசலாங்கண்ணி இலைச்சாறு, அந்த கரிசலாங்கண்ணி இலைச்சாறில் இந்த திரிகளை முக்கி போடணும். ஒரு அரை மணி நேரம் ஊறின பிறகு அதை அப்படியே எடுத்து வெயிலில் காய வைக்கணும். இதை மாதிரி 7 முறை பாடம் செய்யப்பட்ட அந்த கரிசலாங்கண்ணி திரி, இது வந்து ஒரு இன்கிரீடியன்ட். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா விளக்கெண்ணெய், மூணாவது கற்றாழை சாறு. இந்த விளக்கு திரியில் விளக்கெண்ணெய் போட்டு இந்த கரிசலாங்கண்ணி பாடம் பண்ணி, கரிசலாங்கண்ணி சாறில் பாடம் பண்ணின அந்த விளக்கு திரியை போட்டு திரி எரிக்கும்போது 2 சின்ன கல் பக்கத்தில் வச்சுட்டு மேலே வந்து ஒரு கொஞ்சம், அதாவது வெளிச்சம் வர்றதுக்கு இடையூறு பண்ணாமல் கொஞ்சம் உயரம் தள்ளி ஒரு அகல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அகலில் உள்பக்கமாக கற்றாழை சாறு தடவி அதை மேலே வச்சிட்டோன்னா இந்த புகை போய் மேலே படியும். அந்த படியக்கூடிய அந்த புகை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேகரித்து அல்லது அந்த அகல்லையே கொஞ்சம் விளக்கெண்ணெய் ஊற்றி தடவி எடுத்துட்டோன்னா அருமையான கண்மை கிடைக்கும். அந்த கண்ணுக்கு கீழே நம்ம அந்த கண்மையை போட்டு வரும்போது கண் பார்வை திறன் மேம்படும். ஒரு காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்துலாம் ரொம்ப காலம் முன்னாடி கிடையாது, ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் ஆண்களுக்கும் கண்மை போடும் பழக்கம் இருந்தது. கூத்து கட்டுறவங்கலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்மை போட்டுட்டு தான் பண்ணுவாங்க, அரசராக வேடம் தரிக்கும் போது. அப்போ கண்மை போடுதல், அதுக்காக இப்போ வந்து ஆண்கள்லாம் போட்டுட்டு இருந்தாச்சுன்னா கொஞ்சம் கடினம்தான். என்ன பண்ணலாம் அப்படின்னாச்சுன்னா கரிசலாங்கண்ணி சாறு 100 மில்லி, கற்றாழை சாறு 100 மில்லி, 100 மில்லி விளக்கெண்ணெய், இது மூணையும் இளம் தீயில், இளம் தீனா நம்ம வீட்டில் லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் எரிச்சிக்கிட்டே வரணும். எவ்வளோ தூரத்துக்கு எரிக்கணும் அப்படின்னா அந்த நீர்த்துவம் முழுமையாக நீங்கிற வரைக்கும். நீர்த்துவம் முழுமையாக எப்படி நீங்கிறத தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இந்த சாறுகள்லாம் முதல்ல சேர்ந்து கீழே வந்து ஒரு கடுகு, அதாவது மண்டி மாதிரி படியும். அந்த மண்டி மாதிரி படியும் போது அந்த தைலத்தை தயாரிக்கிறதுக்கு 3 விதமான பக்குவங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா முதல்ல சிக்கு பதம்னு சொல்லுவாங்க. கீழே படியக்கூடிய அந்த சாரெல்லாம் எடுத்து பார்க்கும்போது சிக்கு பதம். அப்போ என்ன ஆகும், அந்த கடுகு கீழே படி இருக்கக்கூடிய அந்த படிகை எடுத்து பார்க்கும்போது ஒட்டும் கையில், அது சிக்கு பதம்னு சொல்கிறாங்க. இந்த பதத்துலையும் எடுக்கக்கூடாது. ரெண்டாவது ஒரு பதம் வரும்,
அந்த பதம் என்னென்னா மெழுகு பதம். அதை எடுத்தாச்சுன்னா உருட்டலாம், மெழுகு மாதிரி. இது 2வது வரும். 3வது கரகரப்பு பதம் அல்லது மணல் பதம்னு வரும். இந்த மணல் பதம் வந்துருச்சுன்னா அந்த கலவையில் முழுமையாக ஈரப்பதம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அதை வேற ஒரு சட்டிக்கு மாற்றிடணும். இன்னொரு டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா, கொதிச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த நுரையில் ஒரு காட்டன் துணியை வச்சு எரித்தோம்னா அது வெடிக்காமல் எரியணும். அப்போ அதில் நீர்த்துவம் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இது 2 விதமாக பரிசோதனை பண்ணக்கூடிய வழி இருக்குது. இது மாதிரி பண்ணி வடிகட்டிட்டு இதை உள்ளுக்கும் பருகலாம், கண் துளியாகவும் பயன்படுத்தலாம், உச்சியில் தேய்த்தும் குளிக்கலாம். கரிசலாங்கண்ணி, கற்றாழை, விளக்கெண்ணெய், இந்த 3 தான் அதனுடைய இன்க்ரீடியன்ட். ரொம்ப பெருசாக நிறைய பெரிய 100 விதமான சாறுகள் விட்டு செய்யக்கூடிய முறைகள்லாம் இருக்குது. இருந்தாலும் நம்ம எளிமையாக பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் மாத்திரமே இங்கே பதிவு பண்ணுறோம். அது எதுக்காகனா, அந்த கண்ணில் விடக்கூடிய துளி, கண் எண்ணெய், அஞ்சனம், அப்புறம் கலிக்கம், மை, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கண் பார்வை இது எப்படி வேலை செய்யுது கண்ணில் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, கண்ணில் பார்த்தீங்கன்னா மைக்ரோ வெசல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, மைக்ரோ கேபிலரிஸ்னு. கண்ணை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா காய்ச்சல் சமயத்தில் ரொம்ப தெளிவாக தெரியும். கண்ணில் அந்த சிவப்பாக அந்த கோடு கோடாக போகும். முடியை விட மெல்லிதாக இருக்கக்கூடிய அந்த கண் இரத்த குழாய்கள் அங்கே நிறைய உண்டு கண்ணில், அந்த கீழ் இமையில். இப்போது நம்ம கற்றாழையிலையும் கரிசலாங்கண்ணிலையும் இருக்கக்கூடிய நானோ பார்ட்டிகல்னால் 10⁻⁻⁹ மீட்டர் அளவில் இருக்கக்கூடிய நுண் துகள்கள் எல்லாமே அந்த நுண் இரத்த குழாய்களால் உறிஞ்சப்பட்டு நேராக கண் விழித்திரையை பலப்படுத்தி அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய பார்வை நரம்பு, ஆப்டிக் நர்வ், அப்புறம் ஆப்டிக் சியாஸ்மா, இதெல்லாம் மருத்துவ ரீதியாக சொல்லக்கூடியது. இந்த பகுதிகளுக்கெல்லாம் போய் மூளை வரைக்கும் இந்த நானோ பார்ட்டிகல் போகிறதாக ஆய்வுகள் சொல்கிறது. இப்போ அந்த அளவிற்கு நுட்பமாக ஒரு கண்மையை செஞ்சு கண் பார்வையை மேம்படுத்துறதுக்குன்னு 2000 வருஷம் முன்னாடியே நம்மகிட்ட தகவல் இருக்குது அப்படிங்கிறது நமக்கெல்லாம் பெருமை. ஆனால் அதில் புக்கில் தான் இருக்கே தவிர எந்த வீட்லேயும் இல்லை. எல்லார் வீட்டுக்கும் வர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நிகழ்வே ஏற்படப்பட்டிருக்குது. இதுக்கு மழை காரணமாக ஏதோ அரங்கம் நிறைஞ்சிருச்சு. ஆனால் நம்ம விஜய் ஐயா மூலமாக உலகம் முழுவதும் வர போகுது. அதனால் அந்த கருத்து என்பது முழுமையாக நம்முடைய தமிழர்களுடைய வீட்டில் இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் சொல்கிறோம். அடுத்த ஸ்லைடு. இதெல்லாம் கண்ணை பலப்படுத்தக்கூடிய சில மூலிகைகள், தாவரங்கள், உயிரினங்களிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருட்கள். பார்த்திங்கன்னா நெல்லிக்காய், கரிசலாங்கண்ணி, சோற்றுக்கற்றாழை, நந்தியாவட்டை, முத்துச்சிப்பி, முத்து, 2மே கண்ணை பலப்படுத்தக்கூடியது. இதை நாங்கள் பஷ்மமாக செஞ்சு கொடுக்குறோம். அடுத்தது சங்கு பஷ்மமும் கண்ணை பலப்படுத்தக்கூடியதாக அமைக்கக்கூடியதாக இருக்குது. மல்லிகைப்பூ, சும்மா கண் சிவத்தல், கண்ணில் பார்வை குறைபாடு, கண்ணில் அடிக்கடி ஒரு மாதிரி எலக்ட்ரானிக் ஸ்க்ரீன்ஸ் பார்த்துட்டு இருந்தேன், எனக்கு கண்ணிலேருந்து ரத்தம் வருது, தண்ணி வருது, என்ன வேணாலும் தொந்தரவுகள் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன மருத்துவத்தை மேற்கொண்டிருந்தாலும் ஒரு 10 மல்லிகை பூவை கண்ணில் வைத்து 2 கண்ணிலையும் வச்சு வெள்ளை துணியால் கட்டிட்டீங்கன்னா சரியாக போயிடும். நீங்கள் ஃபுல்லாக எலக்ட்ரானிக் ஸ்க்ரீன்ஸ் தான் பார்க்க வேண்டிய உங்கள் வேலை இருக்குது அப்படின்னாச்சுன்னா 2 விஷயம் முழுமையாக நீங்கள் செய்ய வேண்டும். அது இந்த இடத்துல நான் சொல்லிடுறேன், அங்கங்கே நான் சொல்லிட்டு போயிடுறத நீங்கள் மனதில் வாங்கி வச்சுக்கொள்ளுங்க. ஒவ்வொரு 3 மணி நேரத்திற்கு ஒரு தடவை கண்ணில் நல்லெண்ணெய் விட்டு ஒரு 5 நிமிடம் ஓய்வெடுத்து விட்டு பணியை தொடரணும். எலக்ட்ரானிக் ஸ்க்ரீன்ஸ் நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இருந்தால் என்ன அப்படின்னா, இந்த நல்லெண்ணெயிலையும் எள்ளிலும் இருக்கக்கூடிய ஃபைட்டோகெமிக்கல்ஸ், தாவர வேதிப்பொருட்கள் என்ன செய்யுது அப்படின்னா, இந்த எலக்ட்ரானிக் ஸ்க்ரீன்ஸ்லேருந்து வரக்கூடிய ப்ளூ ரேஸ், அந்த கதிர்கள், நீல கதிர்கள் கண்ணில் மட்டும் இல்லாமல் உடம்பு முழுவதுமே அது தாக்கத்தை ஏற்படுத்துது. என்ன பண்ணுது, உடம்பில் இருக்கக்கூடிய அந்த வேதி வினைகள் மாற்றல் மூலமாக அந்த ஆர்என்ஏ டேமேஜ்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு செல்களிலும் இருக்கக்கூடிய ஆர்என்ஏவை டேமேஜ் பண்ணக்கூடிய வேலைகள்னால தான் லாங் டேர்ம் எஃபெக்ட்னு உண்டு. அதாவது எலக்ட்ரானிக் ஸ்க்ரீன்ஸ் பார்த்தாச்சுன்னா முதல்ல உடனடியாக ஏற்படக்கூடிய பாதிப்புகள், நாட்பட்ட நிலையில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள்னு இருக்குது. உடனடியாக ஏற்படுறது என்ன, கண் வறட்சி, கண் சிவந்து போதல், கண்ணிலேருந்து தண்ணீர் வருதல், தலைவலி வருதல்லாம் உடனடி எஃபெக்ட், இமீடியட் எஃபெக்ட். லாங் டேர்ம் எஃபெக்ட் அப்படிங்கிறது இந்த ப்ளூ ரேஸ் கண்ணில் படுறதுனால அந்த கண்ணினுடைய விழித்திரையில் இருக்கக்கூடிய சில மாறுபாடுகள் ஆர்என்ஏல கான்ஸ்டண்ட்டாக டேமேஜ் ஏற்படுத்தி மீளாத கண் பார்வை இழப்பை ஏற்படுத்துவதாக பதிவுகள் இருக்குது. மேக்குலார் டீஜெனரேஷன் பேர். இது மாதிரி நிறைய வியாதிகள்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை தடுக்கக்கூடிய ஆற்றல் நம்ம பயன்படுத்தக்கூடிய நல்லெண்ணெய். செக்கில் ஆட்டின எங்கேயாவது நல்லெண்ணெய் இருந்ததுன்னா 1க்கு 2 விலை கொடுத்தாவது நீங்கள் வாங்கி வீட்டில் வச்சுக்கணும், பார்வை திறன் மேம்படுத்துறதுக்காக. வாரம் ஒரு முறை எண்ணெய் குளியலும் கண்ணில் விடுறதும் 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை.
எப்போதுமே 3 விஷயம் நாங்கள் சொல்லுவோம் எலக்ட்ரானிக் ஸ்க்ரீன்ஸில் வேலை பார்க்குறவங்களுக்கு. ஒவ்வொரு 20 நிமிடத்திற்கு ஒரு தடவை, இது எல்லாத்துக்கும் தெரியும், 20-20-20, 20 நிமிடத்திற்கு ஒரு முறை 20 அடி தொலைவில் உள்ள ஒரு பொருளை 20 வினாடிகள் பார்த்துவிட்டு பணியை தொடர வேண்டும். 20-20-20. எலக்ட்ரானிக் ஸ்க்ரீன்ஸ் பார்த்துட்ருக்கிறேன், 20 அடி தூரத்தில் ஒரு மரம் இருக்குன்னா அதை ஒரு 20 செகண்ட்ஸ் பார்த்துட்டு கண்ணை மூடி மறுபடியும் பார்த்துட்டு திரும்ப வேலையை தொடரணும். இது ஒன்று, இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. 2வது விஷயம் அப்படிங்கிறது ஒவ்வொரு 50 நிமிடத்திற்கு ஒரு முறை 1 நிமிடம் பிரேக் எடுத்துட்டு 50 ஸ்டெப்ஸ் நடந்துட்டு வரணும். இது 2வது. எப்போதும் செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல், உட்கார்ந்துக்கிட்டே வேலை செய்கிறது பலவிதமான நோய் வருவதற்கு வழியை வகுக்கிறது. ஒருத்தர் 10 சிகரெட் ஒரு நாள் குடிக்கிறதுக்கும் 12 மணி நேரம் உட்கார்ந்தே வேலை செய்வதற்கும் யாருக்கு அதிகமான நோய் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பார்த்தா 12 மணி நேரம் உட்கார்ந்து வேலை பார்க்குறவங்களுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறதா இப்போ வந்து வாய்ப்பு ஒரு சில ஆய்வுகள் சொல்லுது. அதுக்காக ஸ்மோக் பண்ணிட பேர வேண்டாம் யாரும். விஷயம் என்ன அப்படின்னாச்சுன்னா, ஆமாம், ஸ்மோக்கிங் எவ்வளவு கேடுங்கிறது நமக்கு தெரியும், அதுக்கப்புறம் தான் அந்த ஸ்டேட்மெண்ட் வருது. அதனால் அதை நம்ம வந்து ரெண்டையும் கம்பேர் பண்ணணும். மோசமான ஒரு பொருளை வச்சு தான் நம்ம வந்து உட்கார்ந்து வேலை செய்கிறது எவ்வளவு மோசமானது அப்படிங்கிறத சொல்ல முடியும். அதனால் ஸ்மோக் பண்ணுறதை விட அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது இந்த அமர்ந்த நிலையில் உட்கார்ந்து செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது ஒரு காரணமாக அமைகிறதா நம்ம வந்து பார்க்குறோம். அப்போது 50 வினாடிக்கு ஒரு முறை 50 ஸ்டெப்ஸ் நடந்துட்டு வந்து இந்த பணியை தொடரணும். இது 2வது விஷயம். 3வது, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை 5 நிமிடம் பிரேக் எடுத்துட்டு கண்ணில் ஒரு துளி நல்லெண்ணெய் விட்டு ஒரு ஈரத்துணியோ அல்லது ஒரு துணியோ போட்டு 5 நிமிடம் கண்ணை மூடி வச்சுருந்துட்டு கண்ணை தொடச்சிட்டு பணியை தொடரலாம். இந்த 3 விஷயத்தையும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க, நண்பர்கள், வேண்டியவர்கள், வேண்டாதவர்கள், எதிர்த்த வீட்டில் சண்டை போட்டவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கு சொல்லிவிடுங்க இந்த விஷயத்தை. இது நீ ஐடியில் வேலை பார்க்குறப்பா உனக்கு கண்ணு மட்டும் இல்லை, இதில் நிறைய விஷயங்கள் இதில் பின்னணியில் இருக்குது. இப்போ நான் கண்ணை பற்றி பார்க்குறதுனால கண்ணை மட்டும் சொல்கிறேன். இந்த 3 விஷயங்களையும் தொடர்ச்சியாக எல்லாரும் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு தகவலை நாம் உள்ளே வாங்கிக்கிறோம். அடுத்தது சர்ஜிக்கல் மெத்தட் நிறைய இருக்குது. கண் பார்வையை வந்து சரிப்படுத்துறதுக்கு இன்சிஷன், எக்ஸிஷன், பெர்ஃபரேஷன் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. அது ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னாச்சுன்னா, கண்ணில் வந்து அட்டை விடல், லீச் தெரப்பி. கண்ணை சுற்றியில் இருக்கக்கூடிய சில முக்கியமான சில புள்ளிகள் இருக்குது, அதில் வந்து அட்டை விடல், லீச்சை கொஞ்சம் அந்த இடத்துல விட்டுட்டு கண்ணில் இருக்கக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய கடினமான நோய்களை தீர்க்கக்கூடிய ஒரு முறைகள் இருக்குது. அடுத்தது இது ஒரு கேஸ் ஷீட். இன்றைக்கி நம்ம வந்து வார்டில் எல்லாம் போகும்போது ஒரு கேஸ் ஷீட் இருக்குது பார்த்தீங்களா. இது அந்த கேஸ் ஷீட் வந்து 1827 தன்வந்திரி மஹால் அப்படின்னு சொல்லக்கூடிய தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய சரஸ்வதி மஹால் நீங்கள் போயிருப்பீங்க பலர், அல்லது நிச்சயமாக தெரிஞ்சிருப்பீங்க. அதில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்தது. அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய இன்றைக்கும் சரஸ்வதி மஹாலில் இருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோகிராஃப் தான் இது. இது எந்த மாதிரி கண் முன்னாடி இருந்தது, அதுக்கப்புறம் எப்படி மாறிச்சு, என்னென்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம், என்ன மாதிரியான விஷயங்கள் இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்லைட். கண் பாதுகாப்பு அப்படின்னு வரும்போது அடுத்த ஸ்லைட்லாம் இது தெரியும், என்னென்ன மாதிரியான தவறுகள் சமூகத்தில் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். இது எல்லாம் முழுமையாக நீக்குதல் தான் முதல் படிக்கட்டு. எப்போதும் நம்ம அட்டாங்க யோகத்தை பற்றிலாம் ஒரு தகவல் வந்துச்சு. அதில் அட்டாங்க யோகத்தில் முதல் படிக்கட்டு அப்படிங்கிறது வந்து இயமம்னு நம்ம சொல்லிவிடுவோம். ஆனால் தீதகற்றல் அப்படிங்கிறது அதுக்கு தமிழ் வார்த்தை. அந்த தீதகற்றுதல் அப்படிங்கிறது தான் எந்த ஒரு பணிக்கும் முதல். இந்த தீதை நீக்குதல் அப்படிங்கிறது தான் நமக்கு முக்கியமான விஷயம். இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன விதமான தவறுகள் நடக்குது, என்னென்ன வியாதிகள் வருகுது அப்படிங்கிறத அந்த ஸ்லைடில் கொடுத்துருக்கேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மன உளைச்சலோடு மன அழுத்தத்தோடு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை, சரியான உணவு சாப்பிட்றதில்ல. சரியான உணவு சாப்பிட்றதில்லன்றதுல நான் இந்த இடத்துல சொல்லிடுறேன். நிறைய பிள்ளைங்கள்லாம் கொஞ்சம் வந்திருக்கிறீங்க, நிறைய தாய்மார்கள் இருக்கிறதுனால இன்னொரு விஷயம் என்னென்னா, காலை உணவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான உணவு. பல வீடுகளில் இந்த காலை உணவு அப்படிங்கிறதுக்கு ஒரு மரியாதையே இருக்கிறதில்ல, சாப்பிட்றதும் இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். 7:30 மணிக்கு ஆட்டோ வருது அப்படின்னா 7 மணிக்கு தான் படுக்கையை விட்டு எந்திரிக்கக்கூடிய குழந்தைகள் நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க. என்ன ஒரு நிலை அப்படின்னா, காலை உணவில் கட்டாயமாக நாம் வந்து கீரை உணவை கொடுத்து அனுப்புறது அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயமாக பல இடங்களில் நம்ம பதிவு செய்துட்டு வரோம். இந்த காலை உணவு அப்படிங்கிறது நிச்சயமாக நம்ம முன்னாடி, அதாவது குழந்தைங்கள் இருக்கிறதுல குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது, நம்ம வீட்டில் நம்ம கண்ணு முன்னாடி சாப்பிடக்கூடிய அந்த உணவில் கட்டாயமாக கீரை இருக்கணும். அதுவும் காலையில் நம்ம கொடுக்கறது கண் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. அதனால் நீங்கள் காலையில் இட்லியும்
மத்தியானம் சோறு கீரை எல்லாம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அந்த சோறு வந்து அந்த கீரை வந்து வயிற்றுக்குள்ளே போதா அல்லது மரத்து மூட்டுக்கு போதான்னு யாருக்குமே தெரியாது. அந்த விஷயத்தினால நீங்கள் உங்கள் கண் முன்னால் கீரைகளையும் காய்கறிகளையும் பழங்களையும் குழந்தைகளுக்கு சாப்பிட வைக்கணும். அதே மாதிரி மத்தியானத்துக்கு ஏதோ ஒன்று, ஒரு இட்லியோ கொஞ்சம் மிளகு பொடி அல்லது வந்து ஒரு கருவேப்பிலை பொடி ஏதாவது ஒன்று போட்டு நீங்கள் மதியத்துக்கு கொடுத்து அனுப்பிச்சிடலாம். மறுபடியும் மாலை வீட்டுக்குள்ளே வந்த பிறகு உங்கள் கண்ணு முன்னாடி ஆரோக்கியமான உணவுகள் குழந்தைகளுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அப்போ அந்த விதத்தில் புவர் டயட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நச்சுத்தன்மையான உணவுகள், இந்த டாக்ஸின்ஸ்னு நம்ம பேச ஆரம்பித்தோம். பாடானங்கள்னு ஒரு தகவல் வந்தது இல்லையா? இந்த 7 உடற்கட்டுகளுக்கும் 3 உயிர் ஆற்றலுக்கும் பொருந்தாத அத்தனையுமே விடம் அப்படின்னு தான் சித்தர்களுடைய கருத்து. அதில் ரொம்ப முக்கியமானது வெள்ளை ஜீனி நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்களில். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம பயன்படுத்தின எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமானது நம்ம அதிகமாக பயன்படுத்தக்கூடியவைகள் மைதா, வெள்ளை ஜீனி, அதே மாதிரி கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ், கடையில் ரெடிமேடாக கிடைக்கக்கூடிய விஷயங்கள். எந்த ஒரு பேக்டு ஃபுட்டு, அது வந்து தின்பண்டங்கள் எது டப்பாவிலையோ அல்லது பேக்கெட்லேயோ அல்லது வந்து பாலித்தீன் கவர்லையோ அடைச்சி வச்சுருக்குதோ அதை ஒவ்வொரு தடவை உடைக்கும் போதும் உங்களுடைய உயிர் ஆற்றலின் 1% குறையுது அப்படிங்கிறத மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு தடவை பேக் பண்ண உணவுகள் அமெரிக்கா போன்ற ஆஸ்திரேலியா போன்ற மிக வளர்ந்து வந்த நாடுகளில் 70 விழுக்காடு அளவிற்கு ஏற்கனவே தயார் செய்யப்பட்ட உணவுகள் தான் சாப்பிடப்படுகிறது. போகிற வழியில் காரை ஒரு ஓரமாக நின்றுட்டு ஒரு டப்பா, அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் வெந்நீர் ஊற்றி போகிற வழியில் சாப்பிட்டே போகிறது, இதுதான் வழக்கமாக இருந்தது. அந்த பழக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே மாறிட்டு இங்கேயும் அது பயன்பாட்டுக்குள்ளே வருது அப்படிங்கிறது தான் நம்ம வேதனையாக பதிவு செய்யக்கூடிய விஷயம். அதனால் எந்த உணவாக இருந்தாலும் நம் வீட்டில் தயாரிக்கப்பட்ட உணவுகள் மட்டுமே நாம் சாப்பிடக்கூடிய பழக்கம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அடுத்தது, இப்போ இந்த நம்ம இப்போ தற்பாதுகாத்து கொள்ளுதல் அப்படிங்கிறது 3 விதமாக நம்ம செய்யணும். நம்ம செய்யக்கூடிய பழக்க வழக்கங்கள், அது லைஃப் ஸ்டைல், 2வது உணவு, அதை பற்றி பேசிட்டோம், சில விதமான யோக பயிற்சிகள். இந்த 3ம் தான் நம்முடைய செல்ஃப் கேர்ன்னு சொல்லக்கூடிய நம்மை நாமே நாம் சரிப்படுத்திக் கொள்ளக்கூடிய, கண்ணை மட்டுமல்ல உடம்பை முழுவதுமே சரிப்படுத்திக் கொள்ளக்கூடிய விஷயமாக பார்க்குறோம். நெக்ஸ்ட், அடுத்து போயிடலாம். இதில் வந்து நிறைய விதமான பாதுகாப்பு முறைகள் இருக்குது. அடுத்தடுத்து போயிடலாம். நெக்ஸ்ட் போயிடலாம். இதில் வந்து ஒரு நாளில் இன்னொன்று போடுறோமா, இதில் வந்து ஒரு நாளில் காலையில் தூங்கி எழுந்ததுலேருந்து இரவு தூங்கும் வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் எப்படி எப்படிலாம் செய்யணுங்கிறத இதில் பதிவு பண்ணியிருக்கிறோம். யாராக இருந்தாலும் சரி, சூரிய உதயத்திற்கு முன்பாக தூங்கி எழுதல் அப்படிங்கிறது கண் பார்வை திறனை மேம்படுத்துறதுக்கு உதவியாக இருக்கும். 5 வயசுக்கு மேலே நம்ம வீட்டில் ஒரு குழந்தை இருக்குதா, கட்டாயமாக 6 மணிக்கு முன்பாக அவன் எந்திரிச்சிருக்கணும் தூக்கத்தில் படுக்கையை விட்டு. அவங்க வந்து ஒரு 10 வயதை போகுதா, 5:15 5:30 தூங்கி எந்திரிச்சிருக்கணும். 9th 10th போக ஆரம்பிச்சாச்சுன்னா 5 மணிக்கு முன்னாடி அவன் தூங்கி எந்திரிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்ம கேட்டுக்கொள்ளக்கூடிய விஷயம். அதே மாதிரி காலையில் தூக்கம் அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் என்ன பொருட்களை கொண்டு பல் துளக்கிறோம், எந்த பொருளை வந்து உடம்பை தூய்மைப்படுத்துகிறோம், இதெல்லாம் பற்றி நிறைய 10 ஆண்டுகளாகவே நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். அது எல்லாருமே பின்பற்றிட்டு இருப்பீங்க அப்படிங்கிறதுனால நான் அதை பற்றி ரொம்ப அதிகமாக சொல்லலை. தலையில் எண்ணெய் குளியல், அப்புறம் வந்து உடம்புக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் எல்லாம் வந்து கண்ணை மட்டுமல்லாமல் உடம்பின் உயர் உணர்வு நிலையில் செயல்படக்கூடிய அத்தனை விடயங்களுக்கும் அது காரணமாக அமைகின்றது அப்படிங்கிறத நம்ம பதிவு பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் போயிடலாம். நீராகாரம், பழைய சோற்று தண்ணீர், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சோறு தண்ணீரில், அதாவது சோறு பொங்கி அதில் தண்ணீர் ஊற்றி வச்சு மறுநாள் சாப்பிடக்கூடியது. இதனுடைய படிநிலைகளை வரிசையாக கேட்டுட்டு இருந்த வெளிநாட்டவர்கள்லாம் வியந்து பார்க்குறாங்க. என்ன பண்ணுறீங்க அப்படின்னாச்சுன்னா, அதை நம்ம விளக்கும் போதே அவர்களுக்கு அது ஒரு கதை மாதிரி இருக்குது. நெல்லை வந்து ஒரு நாள் முழுவதும் தண்ணீரில் ஊற வைக்கிறது, அதில் கொஞ்சம் முளை கட்டும், அது கண்ணுக்கு தெரியாத முளை அதில் வெளியில் வரும். அதுக்கு பின்பாக அது இளம் சூடில் அதை புழுங்க வைத்தல்னு சொல்லி புழுங்க வைப்பாங்க. அதுக்கப்புறம் அதை நிழலை காய வைத்து அதை ரொம்ப இரும்பு இதை வச்செல்லாம் இடித்து எடுக்க மாட்டாங்க. சார்ந்த இயந்திரங்கள் கொண்டு தோலை நீக்கிட்டு அந்த தோலில் இருக்கக்கூடிய விட்டமின் சத்துக்கள் எல்லாம் உள்ளே போய் சேர்ற மாதிரியான ஒரு முறையில் அந்த வெறும் தோலை மாத்திரம் நீக்கிட்டோம் அப்படின்னாச்சுன்னா அந்த தோலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அரிசியில் சில சத்துக்கள் சேராமலே போயிடும். இந்த முறைப்படி புழுக்கி அதாவது அதுக்காக என்ன சொல்கிறேன்னா, பச்சரிசியை விட புழுங்கல் அரிசியில் அதிகமான சத்து இருக்குது அப்படிங்கிறது தான் ஒரு தகவல். அந்த சத்தை எடுத்து நம்ம பொங்கி தண்ணீர் ஊற்றி வைத்து மறுநாள் காலையில் இவ்வளவுலாம் வரும் அப்படிங்கிறத கண்டுபிடித்தவர்கள், வெளிநாட்டவர்கள் எண்ணி வியந்து சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி கண்டுபிடிச்சவங்க
நிச்சயமாக மனிதர்களாக இருக்க முடியாது, அவர்கள் கடவுளாக நாம் வணங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த நீராகாரத்தை ஆய்வு பண்ணிட்டு அந்த ஆய்வறிக்கையிலேயே குறிப்பிடுறார் அந்த ஜெர்மானிய விஞ்ஞானி. அப்போ அதில் என்ன ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்படின்னாச்சுன்னா, வெஜிடேரியன் டயட், நிறைய பேர் வெஜிடேரியன் வீகன்லாம் போயிட்டு இருக்கிறாங்க இல்லையா, அதில் அவங்களுக்கு டெஃபிஷியன்சி அப்படிங்கிறது விட்டமின் B6 B12 இன்னும் சில விதமான அமினோ ஆசிட்ஸ்லாம் கிடைக்காம இருக்குது. அது அத்தனையுமே கிடைக்கக்கூடிய ஒரு அமிர்தம் தான் இந்த நீராகாரம். அப்போது இந்த இதுலேயே B12 இருக்குதா அப்படின்னா அப்படி கிடையாது. நாம் இதை குடிக்கும்போது வயிறை தாண்டி குடலின் முதல் பகுதி, சிறுகுடலினுடைய முதல் பகுதியில் இருக்கக்கூடிய நுண்கிருமிகள், மைக்ரோ பாக்டீரியம் சொல்லுவாங்க, கட் மைக்ரோபயம் அப்படின்னு இப்போல்லாம் நிறைய வருது. அங்கே இருக்கக்கூடிய நுண் இரத்த குழாய்களிலிருந்து சுரக்கக்கூடிய சுரப்புகளும் அங்கே இருக்கக்கூடிய நுண்கிருமிகளும், நன்மை செய்யக்கூடிய நுண்கிருமிகளும் இந்த நீராகாரமும் சேர்ந்து B12 உருவாக்குவதாக ஆய்வுகள் சொல்லுது. அப்போது வெஜிடேரியன்லாம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே B12 இல்லாமல் எப்படி வாழ்ந்துருக்கிறாங்க அப்படின்னாச்சுன்னா நீராகாரத்தின் மூலமாகத்தான் அப்படிங்கிறத இந்த சபையில் நான் பதிவு செய்கிறேன். அடுத்தது அப்புறம் எண்ணெய் குளியல். இது உங்களுக்கு தெரியும். எண்ணெய் குளியல் அப்படிங்கிறது உடம்பு சூடை குறைக்கிறதுக்கு மட்டும் கிடையாது, தோலில் இருக்கக்கூடிய நுண் கிருமிகளை நீக்கிறது மட்டும் கிடையாது, கண் பார்வை திறனை மேம்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். உடம்பில் மொத்தம் 72,000 நாடிகள், நரம்புகள் இருக்கிறது அப்படிங்கிறது தெரியும். 72,000 ஆற்றல் ஓட்ட பாதைகள். அந்த 72,000 ஆற்றல் ஓட்ட பாதைகளையும் சீர் செய்யக்கூடிய ஒரு முறை அப்படிங்கிறது தான் எண்ணெய் குளியல். உச்சியிலிருந்து பாதம் வரைக்கும் தேய்த்து ஒரு 3/4 மணி நேரம் ஊற வைத்து குளிப்பது அப்படிங்கிறது கண் பார்வை திறனை மேம்படுத்துவதற்கு உதவியாக இருக்குது. நிறைய நன்மைகள் இருக்குது. கட்டாயமாக வாரம் ஒரு முறையாவது எண்ணெய் குளியலை நாம் செய்ய வேண்டும். எண்ணெய் குளியல் செய்கிறது அப்படிங்கிறது உச்சியில் தேய்ச்சி நவதுவாரங்கள்லேயும் எண்ணெய் இருக்கணும். கண்ணில் ஒரு சொட்டு, மூக்கில் 2 சொட்டு, காதில் 3 சொட்டு, மறைவிடங்கள், விரல் நகக்கண்கள் இதில் எல்லாம் ஒரு எண்ணெய் முழுமையாக ஊற வேண்டும். கால் விரல் நகக்கண்களாக இருக்கட்டும், கை விரல் நகக்கண்களாக இருக்கட்டும், இதிலெல்லாம் எண்ணெய் ஊற வைத்து 3/4 மணி நேரம் கழித்து வெந்நீரில் குளிக்க வேண்டும். அது சீயக்காயை தான் பயன்படுத்தணும். சோப்பு, ஷாம்பு இந்த மாதிரியான விஷயங்களை பொதுவாகவே பயன்படுத்தாமல் இருப்பது நல்லது. எண்ணெய் குளியல் அப்போ சீயக்காயை மட்டும் பயன்படுத்தல் வேண்டும். நெக்ஸ்ட் பாயிண்ட். அப்புறம் வேதி மருத்துவம், வயிறை சுத்தப்படுத்தக்கூடிய மருத்துவம். இதுவும் கண் பார்வைக்கு ரொம்ப உகந்ததாக அமையக்கூடியது. 3 விஷயம்தான்: விளக்கெண்ணெய், இஞ்சிச்சாறு, தேன். இந்த 3ஐயும் எந்தெந்த அளவில் கலக்கணும் அப்படிங்கிறதுக்கான இது. நம்ம வீட்டில் ஒரு 5 வயதுலேருந்து 8 வயது வரைக்கும் ஒரு வயதுக்குள்ள குழந்தைகள் இருக்குது அப்படின்னாச்சுன்னா 3லேயும் ஒரு தேக்கரண்டி கலந்து காலை வயிற்றில் கொடுத்தாச்சுன்னா கொஞ்சம் வயிற்றுப்போக்கு இருக்கும், சில சமயம் குமட்டல் வாந்தி இருக்கும், சில சமயம் மயக்கம் கூட வர மாதிரி இருக்கும், வேர்வை அதிகமாகும். இதெல்லாம் பற்றி அச்சப்பட தேவையில்லை. இது வாரம் என்னைக்கு ஓய்வு இருக்குதோ அந்த நாளில் நம்ம கொடுக்கணும். ஆனால் அதுக்கு முந்தின நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிடணும். எண்ணெய் தேய்த்து குளித்த மறுநாளில் இந்த வேதி மருத்துவம், குடல் சுத்தின்னு பேர், நாடி சுத்தின்னு பேர். நாடி சுத்தினா உடம்பில் இருக்கக்கூடிய 72,000 நாடிகளையும் நரம்புகளையும் தூய்மைப்படுத்தக்கூடியது. இந்த நாடிகள் அப்படிங்கிறது கண் புலனாகாத விஷயங்கள். இப்போ ரத்த குழாய் இருக்குன்னா அதுக்கு தெரியும், ரத்த ஓட்டம் தெரியுது, பல்சேஷன் தெரியுது. அப்புறம் வெயின்ஸ், கார் ரத்த குழல்னு சொல்லக்கூடியது, அதில் போகிறது தெரியுது. இதெல்லாம் கண்ணுக்கு புலனாகக்கூடியவை. நரம்புகளும் கண்ணுக்கு புலனாகக்கூடியவை. ஆனால் இந்த 72,000 நாடிகளும் உடம்பில் சட்டில் பாடின்னு சொல்லுவாங்க. சூக்கும தேகம், தூல தேகம் என்பது 7 உடற்கட்டுகளால் ஆனது. சூக்கும தேகம் என்பது இது சைவ சித்தாந்தத்தில் சொல்லக்கூடிய விஷயங்கள். எங்களுடைய மருத்துவத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் சூக்கும தேகம். அந்த சூக்கும தேகத்தில் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், இந்த மாதிரியான நாடி, ஆற்றல் ஓட்டப்பாதைகள் இவைகளெல்லாம் அடங்கி இருக்கக்கூடிய ஒரு பகுதி சூக்கும தேகம். அந்த சூக்கும தேகத்தில் கண்ணுக்கு மட்டுமே 4,000 நாடிகள், 72,000ல் 4,000 நாடிகள் கண்ணுக்கு மட்டுமே இருக்குது. அப்போ எண்ணெய் குளியல் என்பது கண்ணுக்கு செல்லக்கூடிய அந்த 4,000 ஆற்றல் ஓட்டப்பாதைகளையும் சீராக்கி கண் பார்வையை மேம்படுத்தக்கூடியதாக அமைகிறது. 90 வயதில் சிலர் கண்ணாடியே போடாமல் வேகமாக நடப்பார்கள், வருவாங்க, ஊசி நூல் கோர்ப்பார்கள், புத்தகத்தை படிப்பாங்க. எப்படின்னு பார்த்தாச்சுன்னா, செக்கில் ஆட்டிய நல்லெண்ணெய் குளியல், செக்கில் ஆட்டிய நல்லெண்ணெயை கண்ணில் விடுதல், செக்கில் ஆட்டிய நல்லெண்ணெயை உணவில் போதுமான அளவுக்கு சேர்த்துக்கொள்ளுதல். இது எல்லாம் தான் கண் பார்வையை மேம்படுத்தக்கூடிய முக்கியமான ஒரு பொருளாக இருக்குது. அதே மாதிரி இந்த வயது வாரியாக போட்டிருக்கேன். 9 வயதுக்கு மேலேனா ஒவ்வொன்றிலே 2 ஸ்பூன், 13 வயதுக்கு மேலேனா ஒவ்வொன்றிலே 3 ஸ்பூன், 18 வயதுக்கு மேலே ஒரு திடகாத்திரமான ஒருத்தர் நம்ம வீட்டில் இருக்கிறாருன்னா அவருக்கு ஒவ்வொன்றுமே 4 தேக்கரண்டி அளவிற்கு கலந்து கொடுத்து
வயிற்றை வாரம் 4 மாதத்திற்கு ஒரு முறை சுத்தி செய்து கொள்ள வேண்டும். வாரம் ஒரு முறை எண்ணெய் குளியல், 4 மாதத்துக்கு ஒரு தடவை பேதி மருத்துவம். இது எல்லாம் கண் பார்வையை பலப்படுத்துறதை மட்டும்தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். வேற சில பக்க விளைவாக நல் விளைவாக பல நன்மைகள் இருக்குது. நம்ம கண்ணை பற்றின மாத்திரம் இப்போ கவனிச்சுட்டு வரோம். அடுத்தது போயிடலாம். தூக்கம் அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும் எவ்வளோ நேரம் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு குறிப்பு இருக்குது. அதெல்லாம் விட இந்த சிகப்பு குறியீட்டில் குறிக்கிறது ரொம்ப முக்கியம். இரவு உறங்குவதற்கு 90 நிமிடங்கள், அதாவது 1.5 மணி நேரத்திற்கு முன்பாக நம்முடைய எல்லா எலக்ட்ரானிக் சாதனங்களையும் மின் சாதனங்களையும் அணைத்து விடுதல் வேண்டும். கண்ணை காப்பாற்றணும்னா இந்த விஷயம் ரொம்ப முக்கியமாக எல்லாருக்கும் நடத்தல் வேண்டும். இந்த 90 நிமிடம் அப்படின்னாச்சுன்னா பல இடங்களில் நம்ம அட்வைஸ் பண்ணும்போது 1.5 மணி நேரம் பண்ணும்போது அவங்களுக்கு கேட்டுட்டு போயிடுவாங்க, ஆமாம் நம்ம முன்னாடி எல்லாத்தையும் அணைச்சிடணும் அப்படின்ட்டு. ஆனால் மறுநாள் தான் அவங்களுக்கு தெரியும் இந்த 1.5 மணி நேரம் என்ன பண்ணுறதுனே பலருக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கை முழுசுமே அந்த எலக்ட்ரானிக் ஸ்க்ரீன்ஸ்குள்ளே தான் இருக்குது. மொபைல், டிவி அல்லது கம்ப்யூட்டருக்குள்ளே தான் இருக்குது. அதை நிறுத்தின பிறகு ஒவ்வொருத்தருக்கும் நம்ம அவர்களுடைய வாழ்வியலுக்கு தகுந்த மாதிரி சில வழிமுறைகளை சொல்கிறோம். நல்ல மியூசிக் கேட்கலாம், நல்ல புத்தகங்கள் படிக்கலாம், வீட்டில் இருப்பவர்களோடு அமர்ந்து பேசலாம். இந்த மாதிரியான பல தகவல்கள் நம்ம சொல்லி அவர்களை மேம்படுத்துகிறோம். அதுக்கு அடுத்தது அப்புறம் ஆசன பயிற்சிகள். நெக்ஸ்ட் இது சூரிய நமஸ்காரம். இப்போ எல்லாருமே ஒரு தடவை நம்ம இந்த மூச்சு பயிற்சி, எல்லாரும் ஏதாவது ஒரு மூச்சு பயிற்சி பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஆனால் கண் பார்வையை மேம்படுத்தக்கூடிய ஒரு மூச்சு பயிற்சி இப்போ நம்ம இந்த சமயத்தில் செய்ய போகிறோம். எல்லாரும் அப்படியே எழுதுறது வைக்கிறதெல்லாம் அப்படியே கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு முதுகு தண்டு நேராக இருக்கிற மாதிரி எல்லாரும் உட்காந்துக்கோங்க. இது கான்சியஸ் ப்ரீதிங் அல்லது அப்டாமினல் ப்ரீதிங் அல்லது டயஃப்ரமேட்டிக் ப்ரீதிங் அப்படின்னு பல பேர்களில் சொல்லியிருக்காங்க. உணர்வு நிலையில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு மூச்சு பயிற்சி. என்ன அப்படின்னாச்சுன்னா, நம்ம மூச்சு இழுக்கும்போது பார்த்தீங்கன்னா சாதாரணமாக மூச்சு இழுத்தல் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் மூச்சு முழுமையாக நுரையீரலை நிரவுவதில்லை. அறகுறையாக தான் போயிட்டு அப்படியே அறகுறையாக வருது. இது அன்கான்சியஸாக நடக்கக்கூடிய விஷயம். இதுதான் புள்ளினும் மிக்க புறவியை மேற்கொண்டால் கல்லுண்ண வேண்டாம் தானே கழிதரும் திருமூலர் பாடல். நம்ம வேற ஒரு சமயத்தில் அதை சிந்திப்போம். புல் அப்படிங்கிறதுக்கும் புறவி அப்படிங்கிறதுக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னாச்சுன்னா, உணர்வு இல்லாமல் செய்யக்கூடிய அந்த மூச்சு அப்படிங்கிறதுக்கும் உணர்வு நிலையில் செய்யக்கூடிய மூச்சுக்கும் வேறுபாடு தான் அந்த இடத்துல சொல்லியிருக்காரு நுட்பமாக. அதை நம்ம வேற ஒரு சமயம் சிந்திப்போம். ஆனால் இப்போ நம்ம கண்ணை பாதுகாக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னாச்சுன்னா, முதுகுத்தண்டு நேராக இருந்து மூச்சை உள் வாங்கும்போது காற்று உள்ளே போய் நுரையீரல் முழுவதும் நிரவ வேண்டும். நிரவும் போது உதரவிதானம் என்று சொல்லக்கூடிய அந்த டயஃப்ரம் அது விரிந்து வயிற்று அறை அதனுடைய அழுத்தம் கூடும். அந்த வயிற்று அறையினுடைய அழுத்தம் கூடும்போது வயிற்றுடைய முன் சவர் முன்பக்கமாக வரும். இது சிலருக்கு மாறி நடக்கும். மூச்சை இழுக்கும் போது வயிற்றறை உள்ளே போகும், மூச்சு வெளியில் விடும்போது வயிற்றறையும் வெளியில் வரும். இப்படி பண்ணுறது உணர்வு மூச்சு கிடையாது. மூச்சை உள்ளே இழுக்கும்போது இந்த நிலை நடக்கணும். மூச்சு ஃபுல்லாக போன பிறகு வயிற்றறை முழுமையாக நிரவி வயிற்று முன் சுவர் முன்னாடி வரணும். இது உள்மூச்சு இன்ஹலேஷன். எக்ஸலேஷன் மூச்சு வெளிமூச்சு விடும்போது இது அப்படியே திரும்பி ரிவர்ஸ் நடக்கணும். வயிற்றறை சுருங்கி உதரவிதானம் மேல் இயக்கம் ஏற்பட்டு மூச்சு காற்று வெளியில் வரணும். எப்படி நடக்கணும்னா, உள்மூச்சு என்பது 6 வினாடிகள். உங்களுக்கு எவ்வளோ நேரம் உங்களால் மூச்சை உள்ளே இழுக்க முடியுங்கிறத ஒரு அளவிடணும். கொஞ்சம் ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லி ஒரு மந்திரத்தை சொல்லி நீங்கள் அளவிட்டு கொள்ளலாம். அந்த மூச்சு உள்மூச்சு இழுக்கிறது 6 வினாடிகள் ஆகுது அப்படின்னா 1லிருந்து 3 வினாடிகள் மூச்சை உள்ளே அடக்கி நிறுத்த வேண்டும். வெளிமூச்சு அப்படிங்கிறது அது 2 மடங்காக வெளியில் வரணும். 12 செகண்ட்ஸ் வரணும். அப்போ மூச்சு உள்ளே இழுக்கும் போது தான் நமக்கு அந்த ஒரு மூச்சு இழுக்கிறோன்ற ஒரு இது தெரியணும். மூச்சு வெளியில் வரும்போது மூக்கு பகுதியில் ஒரு சின்ன ஒரு பேப்பர் வச்சோன்னா அந்த பேப்பர் ஆடக்கூடாது. இதுதான் வெளிமூச்சுக்கான இலக்கணம். அப்போ மூச்சு இழுக்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள், வயிற்றறை வெளியில் வருது, ஒரு 2-3 வினாடிகள் நிறுத்திட்டு மூச்சு வெளியில் விடுது பாருங்கள். மூச்சு வெளியில் இழுத்த மூச்சு ஃபுல்லாக வெளியில் வந்துருச்சு, ஆனால் எந்த அசைவுமே இல்லாது. அப்போ அந்த உள்மூச்சு அப்படிங்கிறது ஒரு வேகமாகவும் முழுவதுமாக உள்வாங்கக்கூடியதும், அந்த உள்வாங்கிய மூச்சு என்பது 2 மடங்காக வெளியேற வேண்டும். இப்போ
ரெஸ்பிரேட்டரி சென்டர் அப்படின்னு மூளையில் ஒரு பகுதி இருக்குது. அந்த ரெஸ்பிரேட்டரி சென்டர் தான் அந்த மூச்சு இயக்கத்தை கட்டுப்படுத்திட்டு இருக்குது. அன்கான்சியஸ் நம்மளை மாதிரி, அதாவது பயிற்சி எடுக்காதவர்களுக்கு இந்த மாதிரி ரெஸ்பிரேட்டரி சென்டர் தான் காரணமாக இருக்குது. இப்போ நம்ம எப்போ வந்து ஒரு எண்ணிக்கைக்குள்ளே அந்த மூச்சை கொண்டு வரமோ, கட்டுப்பாட்டிற்குள் 6 வினாடி 3 வினாடி உள்ளே நிற்கிறது, 12 வினாடிகள் வெளியில் வருது அப்படின்னு அது ஒரு கட்டுப்பாட்டிற்குள், ஒரு எண்ணிக்கைக்குள் நம்ம கொண்டு வரமோ, அப்போ அந்த ரெஸ்பிரேட்டரி சென்டர், அதாவது மூச்சை கட்டுப்படுத்தக்கூடிய பகுதி அப்படிங்கிறது மூளையினுடைய காரை பகுதிக்கு வந்துருச்சு. காரை பகுதினா செரிப்ரல் கார்டெக்ஸ்னு பேர். அந்த செரிப்ரல் கார்டெக்ஸ் மூச்சை கட்டுப்படுத்தக்கூடிய நிலையில் உடம்பில் நுட்பமாக பல மாற்றங்கள் நடந்து கண் ஒளி பெருகுகிறது. இது பதிவு. அதனால் அந்த ஒரு பதிவை நாம் அந்த விதமாக மூச்சு பயிற்சியை இப்போ நம்ம எடுத்துக்க போகிறோம். சரியா? ரொம்ப ஒரு பெரிய விஷயம் இல்லை. எல்லாம் கண்ணை மூடிக்கோங்க. கை வந்து சின் முதிரையில் இருக்கட்டும், முதுகுத்தண்டு நேராக இருக்கட்டும். மூச்சை கண்ணை மூடிக்கிட்டு மூச்சை வேகமாக உள்ளே இழுக்கணும். 1 செகண்ட் உள்ளே நிறுத்தணும். மூச்சை மெதுவாக வெளியில் விடணும். 3 முறை எல்லாம் செய்யுங்க. கண்ணை யாரும் திறக்க வேண்டாம். 3 முறை முடித்த பிறகு முடித்த பிறகு கண்ணை திறக்காம உள்ளங்கைகளை நல்லா தேய்த்து, சூடு பறக்கும்படியாக தேய்த்து கண்ணை நல்லா ஒத்தி கொள்ள வேண்டும். 3 முறை. அது வரைக்கும் கண்ணை யாரும் திறக்கக்கூடாது. கண் புருவங்கள், கண்ணை சுற்றி இருக்கக்கூடிய தசைகள், கன்னம், நெற்றி, இந்த பகுதிகளெல்லாம் சூடால் ஒத்தர மாதிரி கொடுக்கணும். அந்த சூடை உணர முடியுதான்னு பாருங்கள். சூடை வந்து கண்ணை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே உணர வேண்டும். அதுக்கப்புறமா கையை புத்தக வடிவில் வச்சு உள்ளங்கையை பாருங்க. இது ஒரு முக்கியமான பயிற்சி. உணர்வு நிலையில் 3 தடவை நீங்கள் மூச்சு இழுத்துருக்கீங்க. உங்களால் எவ்வளவு நேரம் உங்களுக்கு ஒதுக்க முடியுமோ அந்த அளவிற்கு. ஆரம்பத்தில் இப்போ தான் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னாச்சுன்னா நீங்கள் ஒரு 10 முறைக்கு மேலே பண்ண வேண்டாம். 10 முறை செய்யலாம். பழக இந்த எண்ணிக்கையை வந்து 21 முறை, அதாவது மூச்சை உள்ளே நிறுத்துறது, வெளிவிடுறது, இதை வந்து 21 முறை செய்யலாம். இது செஞ்சு முடிச்சுட்டு இந்த கை சூட்டின் மூலமாக கண்ணை ஒத்திரம் கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து பார்வை திறனை மேம்படுத்துவதற்கு உதவியாக அது அமைகிறது. சரியா? அப்போ இந்த அப்டாமினல் பிரீத்திங் அல்லது அந்த உணர்வு நிலை மூச்சு பயிற்சி என்பதும் அதை தொடர்ந்து ஏற்படுத்தக்கூடிய, அதாவது அந்த மூச்சு ஏற்படுத்தக்கூடிய மாற்றத்துக்கு அப்புறம் உடனடியாக உள்ளங்கை நம்முடைய சூடு கண்ணை வந்து பலப்படுத்தும். கண் பார்வைக்கு ரொம்ப முக்கியமானது உடம்பில் சொல்லக்கூடிய அந்த பித்தம்னு சொல்லக்கூடிய சூடு ஆற்றல் தான். நான் ஏற்கனவே ஹையர் இன்டலெக்சுவல் ஃபங்க்ஷன் வாதம்னு சொல்லியிருக்கேன். இருந்தாலும் பார்வை திறனை மேம்படுத்துவது என்பது உடலில் இருக்கக்கூடிய அந்த நுட்பமான பித்தம் என்று சொல்லக்கூடிய அழல் ஆற்றல் தான் கண்ணை பயன்படுத்தும். அப்போ இந்த உடல் காங்கையை கொண்டே நம்ம கண்ணை வந்து அந்த சூடு கொடுக்கும்போது பார்வை திறன் மேம்படுவதற்கு வழியாகிறது. நெக்ஸ்ட், அதுக்கப்புறம் அந்த வளலை வாங்குதல் அப்படின்னு ஒரு முறை. இது நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம். கேள்விப்படாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. நாம் இதில் வந்து கரிசலாங்கண்ணி மடக்கு தைலத்தை வச்சு கோளை நீக்கக்கூடிய ஒரு முறை செய்கிறோம். இது பல்முனரி ஹைஜீன்னு பேர். அல்லது நுரையீரலை வந்து பலப்படுத்தக்கூடிய ஒரு முறைன்னு பேர். இந்த நுரையீரல் பலப்பட்டதுனால பிராண ஆற்றல், வாயுவுக்கு வந்து 10 உள்பிரிவுகள் உண்டு. பிராணன், அபானன், வியானன், உதானன், சமானன் சொல்லிட்டு 10 உள்பிரிவுகள் இருக்குது. அதில் இந்த நுரையீரல் சார்ந்து செயல்படக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படிங்கிறது வந்து பிராண ஆற்றல் அல்லது பிராணன்னு சொல்லக்கூடியது. இந்த பிராணன் இயக்கம் சீராக இருந்தால் கண் பார்வை சிறப்பாக இருக்கும். அப்போ அந்த பிராண ஆற்றலை சீர்படுத்துவதற்கு இந்த வளை வாங்குதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இது ஸ்டிமுலேஷன் ஆஃப் அன்னகாலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்னகாலம் அப்படிங்கிறது ஒரு
மேலே இருக்கக்கூடிய ஒரு பகுதி அண்ணான் காலம்னு அதாவது அண்ணாக்கு காலம்னு சொல்லலாம், அல்லது அன்ன காலம்னு அதை சொல்லலாம். என்னென்னா நாக்கை நீங்கள் எடுத்தீங்கன்னா உள்பக்கமாக ஒரு சிறுநாக்கு ஒன்று உள்ள தொங்கிட்டு இருக்கும். அதுக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு சவ்வு பாதிரியான படலத்துக்கு பேர் சாஃப்ட் பேலட்னு பேர். சிறப்பு ழகரத்தை நம்ம உச்சரிக்கும் போது நாக்கின் நுனி எங்கே போய் தொடுதோ அந்த இடத்துக்கு பேர் தான் சாஃப்ட் பேலட், மெல் அன்னம்னு பேர். அந்த மெல் அன்னத்தை தூண்டுவிக்கக்கூடிய ஒரு முறை என்ன செய்யணும்? காலையில் மூலிகை பல்கொடியை வச்சு பல்ல துளக்கி வாய் கொப்பளித்த பிறகு கட்டை விரலில் ஒரு 4 சொட்டு இந்த கரிசலாங்கண்ணி எண்ணெயை விட்டு கையை உள்ளே கொண்டு போய் இந்த கட்டை விரலில் இருக்கக்கூடிய அந்த கைரேகை பதிக்கக்கூடிய இடத்த வச்சு வலச்சுற்றாக 3 இடச்சுற்றாக 3 அந்த பகுதியை தூண்டும் போது கோழை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர தொடங்கும். இது காலையில் பல் துலக்கணும் உடனே செய்யணும். இரவு தூங்குவதற்கு அரை மணி நேரத்துக்கு முன்பாக ஒரு தடவை செய்யணும். ஒரு நாளைக்கு 2 முறை. இதை செய்யும்போது கோழை வெளியில் வரும். இந்த கரிசலாங்கண்ணி எண்ணெயை நீங்கள் கிடைக்கலன்னா ஒன்றும் பெருசாக இது பண்ண வேண்டாம். வீட்டில் 100 கிராம் நெய்க்கு 1 தேக்கரண்டி அளவிற்கு மஞ்சள் தூள், அரை தேக்கரண்டி அளவிற்கு மிளகுத்தூள் போட்டு காய்ச்சி வச்சுக்கொள்ளுங்க. இந்த நெய்யை வடிகட்டிட்டு இந்த நெய்யையும் நம்ம அந்த கோழை நீக்கத்துக்கு பயன்படுத்தலாம். அப்படி பயன்படுத்தும் போது நெஞ்சில் இருக்கக்கூடிய கோழை, காலையில் தங்கி இருக்கக்கூடிய அந்த கோழை எல்லாம் வெளியேறதை நம்ம பார்க்க முடியும். இந்த கோழையெல்லாம் முழுமையாக வெளியேற வரைக்கும் தொடர்ச்சியாக காலையில் இந்த வளலை வாங்குதல் அல்லது கோழை நீக்கத்தை செஞ்சிட்டே வரணும். அதுக்கப்புறமாக வாரம் ஒரு முறை, 2 வாரத்துக்கு ஒரு முறை செஞ்சால் கூட போதுமானது. இந்த வளலை நீக்கம் அப்படிங்கிறது வாசி யோகம்னு சொல்லக்கூடிய பிராணாயாமத்தின் உச்சக்கட்ட ஒரு பயிற்சி நிலைக்கு உதவியாக இருக்கிறதுக்காக செய்யக்கூடியது. ஆனால் கண் பார்வை தீட்சண்யமாவதற்கு, கண் பார்வை கூர்மையாவதற்கு நாம் இதை நம்முடைய மருத்துவமனையில் பயன்படுத்துகிறோம். இது எல்லாருக்கும் எளிதாக செய்யக்கூடியது தான், தாராளமாக செய்யுங்க. அடுத்தது, இப்போ கண் பாதுகாப்புக்கு எண்ணெய் குளியல் சொல்லிட்டேன். கண்ணில் விடக்கூடிய எண்ணெய்களை நான் சொல்லிட்டேன். என்ன பயன்படுத்தலான்னா நம்ம ஏற்கனவே ஒரு எண்ணெய் சொல்லியிருக்கேன், கற்றாழை, கரிசலாங்கண்ணி, விளக்கெண்ணெய் சேர்ந்து செய்யக்கூடிய அந்த எண்ணெயை நம்ம கண் துளியாக பயன்படுத்துறதுக்கு நம்ம சொல்லியிருக்கோம். அதே மாதிரி கண்ணில் விடக்கூடிய மை பற்றி சொல்லியிருக்கோம். கண்மை, பெண்களுக்கு கண்டிப்பாக கண்மை இடுதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அந்த புருவ மத்தியில் அதே மையை வைக்கலாம், கண்ணுக்கு கீழையும் அந்த மையை போடலாம். அடுத்தது ஆசனங்கள். உங்களுக்கு தெரிந்த ஒரு யோக மையத்தில், வணிகமயம் அல்லாத யோக மையத்தில், வேதாத்திரியம் போல உயர் ஞானத்தை கொடுக்கக்கூடிய யோக மையங்கள் உங்கள் வீட்டில் அருகாமையில் இருந்தால் முறைப்படி பதிவு செய்து அவர்களிடமிருந்து அந்த கலையை முழுமையாக உள்வாங்கி கற்றுக்கொள்ளுங்கள். அதிலேயே கண் பயிற்சி வருது, அதிலேயே சில விதமான மூச்சு பயிற்சிகள் வருது, உடல் இயக்க பயிற்சிகள் வருது. இதை எல்லாரும் செஞ்சிச்சுன்னா கண் பார்வை சரியாகும். காயகல்பம், காயம் என்பது உடல், கல்பம் என்பது கல் சிலை போல உடம்பை மாற்றக்கூடிய ஒரு மருந்துகள். அதாவது கல்ப யோகம்ங்கிறது 2 பிரிவாக வருது. கல்ப யோகம் என்பது கல்ப மருந்து, கல்ப யோகம் அப்படின்னு 2 பிரிவாக வருது. மருந்து சாப்பிட்டு உடம்பை பலப்படுத்தக்கூடியது. அதே மாதிரி யோகங்கள் செய்து, பிராணாயாமம் செய்து உடம்பை பலப்படுத்திக் கொள்வதுன்னு 2 வழிமுறைகள் இருக்குது. அதில் ஒன்று அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமாக தோல் நீக்கிய இஞ்சி சின்ன சின்ன துண்டாக வெட்டி நிழலில் காய வைத்து நெய்யில் அந்த இஞ்சியை வறுத்துட்டு அதை ஆறின பின்னாடி சுத்தமான தேனில் ஊற வச்சுட்டிங்கன்னா இது ஒரு காயக்கல்பம். இதே மாதிரி சுக்கு கல்பம்னு இருக்குது, கடுக்காய் கல்பம்னு இருக்குது. காலையில் இஞ்சி, கடும்பகல் சுக்கு, மாலையில் கடுக்காய், மண்டலம் உண்டிடில் கோலை ஊன்றி குறுக்கி நடப்பரும் கோலை வீசி குலாவி நடப்பரே சித்தர் பாடல் தான். இப்போ காலையில் நம்ம இஞ்சி ஏதாவது ஒரு விதத்தில் பாடம் பண்ணி சாப்பிட்றது, மதியம் அதாவது கடும் பகல்னு சொல்லக்கூடிய ஒரு 11:30 மணிக்கு சுக்கும் பனங்கள் கண்டும் சேர்த்து சாப்பிட்றது, மாலையில் கடுக்காயை தேனில் கலந்து சாப்பிடுவது, விதையை நீக்கி கொண்டு சாப்பிடுதல் அப்படிங்கிறது கண் பார்வையை மேம்படுத்துவதாக அமையும். அது அந்த காயகல்பம் அப்படிங்கிறதுக்கு வருது. வெறுங்காலில் காலையில் 6 மணிலேருந்து 6:30க்குள்ள புல்வெளிகள் இருக்கக்கூடிய அல்லது பாறைகள், குளிர்ச்சியான பாறைகள் இருக்கக்கூடிய பகுதிகள் வெறுங்காலில் நடப்பது என்பது கண் பார்வையை மேம்படுத்துவதாக அமைகிறது. இப்போ இன்றைக்கி இந்த ரெஃப்ராக்டிவ் எரர் அப்படிங்கிறது இதில் அந்த படம் போட்டிருக்கேன். இது நார்மல் கண்ணில் பார்த்திங்கன்னா ஆப்ஜெக்ட் கரெக்டாக, இது விழித்திரை, இந்த விழித்திரையிலேயே கரெக்டாக விழுந்ததுன்னா எந்த கண்ணாடியும் தேவையில்லாமலேயே நாம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது.
அப்புறம் கிட்ட பார்வை தூர பார்வையில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கண் கோளம் அப்படிங்கிறது கொஞ்சம் நீட்சி அடைஞ்சு இந்த லென்ஸ் மூலமாக குவியக்கூடிய இடம் அப்படிங்கிறது அந்த விழித்திரைக்கு முன்னாடியே வந்துருச்சு அப்படின்னா அப்போவும் அது ரெஃப்ராக்டிவ் எரர், விலகல் பிழை ஏற்படுகிறது. அதே மாதிரி இது வந்து ரெட்டினா, அதாவது கண்ணுடைய விழித்திரை அதுக்கு பின்னாடி போய் குவிஞ்சாலும் அதுவும் விலகல் குறைபாடு தான். அடுத்த ஸ்லைட் போடுங்க. இதில் 4 விதமாக இருக்குது. நியர் சைட்டட்னஸ், ஃபார் சைட்டட்னஸ், அஸ்டிக்மேட்டிசம், பிரஸ்பயோபியான்னு சொல்லக்கூடிய 4 காரணிகளால் தான் கண் பார்வை விலகல் ஏற்படுகிறது அப்படிங்கிறது நவீன விஞ்ஞானம் சொல்லுது. இப்போ பக்கத்தில் இருக்குதுன்னா உங்களுக்கெல்லாம் தெரியும். இதுக்கு நம்ம ரொம்ப விளக்கம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. கிட்ட பார்வைனா என்ன, தூர பார்வைனா என்ன அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. எல்லாம் நம்ம 6ஆம் கிளாஸில் படிக்கும்போதே எங்கள் ஃபிசிக்ஸ் டீச்சர்னா கிட்ட குழி தோண்டி தூர குவி அப்படின்னு ஒரு ஃபார்முலா சொல்லி கொடுத்தாரு. கிட்ட பார்வையை சரிப்படுத்துறதுக்கு கிட்டத்தில் குழியை தோண்டி, தூர குவினா தூர பார்வைக்கு குவி லென்ஸ் பயன்படுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கும் தெரியும் அப்படிங்கிறதுனால நெக்ஸ்ட் ஸ்லைட் போயிடலாம். இது மாடர்ன் அனாட்டமி, நவீன காலத்தில் கண்ணினுடைய ஒரு உடற்கூறு. சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, அந்த கண்ணினுடைய பார்வை திறனை 5 புலன்களும் கட்டுப்படுத்துகின்றன. சுவை உணர்வு, உடம்பில் இருக்கக்கூடிய அழுத்தங்கள், வர்ம புள்ளிகள், எங்கெங்கெல்லாம் தவறான அழுத்தங்கள் இருக்குதோ அது கண் பார்வையை உண்டாக்கும். தவறான சீட்டில் உட்காந்து முதுகில் ஏதாவது குத்திட்டு இருந்ததுன்னா கண் பார்வை மாறும். இப்படிங்கிறதெல்லாம் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தேவையில்லாத சத்தம், போதுமான அளவிற்கு தேவையான சத்தம் தான் இருக்கணும். ரொம்ப அதிகமான சத்தமான இடத்துல நம்ம வாழ்ந்துக்கிட்டே இருந்தோம்னா கண் பார்வை உண்டாகும். வெளிச்சம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அதிக ஒளி, வாசனை, ரொம்ப நல்ல நறுமண பொருட்களை அதிகமாக வாசனை பண்ணிகிட்டே இருந்தாலும் கேடு. அதே மாதிரி ரொம்ப துர்நாற்றம் அடிக்கக்கூடிய பொருட்களை நுகர்ந்து கொண்டே இருந்தாலும் கேடு தான். அப்படி பார்த்தாச்சுன்னா மொத்தமாக சென்னையில். சரி, நெக்ஸ்ட் ஸ்லைட் போயிடலாம். இப்போது இது மாடர்ன் இதையும் சித்தாவையும் ஒருங்கிணைத்து நம்ம 72,000 நாடிகளில் கண்ணுக்கு மட்டுமே 4,000 நாடிகள் போகிறதா நம்ம பார்க்குறோம் இல்லையா? அந்த ஒவ்வொரு நாடிகளுமே, அந்த நாடிகள்னு சொல்லக்கூடியதை இன்னும் கண் புலனாக கூடாத, இன்னைக்கு கண்டுபிடிக்க முடியாத, இன்றைக்கு இருக்கக்கூடிய கருவிகளால் கண்டுபிடிக்க முடியாத, நான் ஏற்கனவே ஒரு வேர்ட் சொன்னேன், நேனோ பார்ட்டிகள். 10⁻⁹ மீட்டர்ஸ் அப்படின்னா நேனோ பார்ட்டிகள். ஒரு மீட்டரை 1 இத்தனை சுழிகள் போட்டு அதை வகுத்தா எத்தனை நுண்துகள்களாக வருதோ அந்த அறிவு வரைக்கும் தான் இன்றைக்கி இருக்குது நேனோ சயின்ஸ், நேனோ மெட்டீரியல் அப்படிங்கிறது. இது 10⁻⁻15 அப்படின்ற அளவிற்கு இன்றைய விஞ்ஞானம் என்னைக்கு போகுதோ அதுக்கு வந்து ஃபெம்டோ டெக்னாலஜின்னு பேர். ஃபெம்டோ பயோ நியூரான்ஸ் அப்படிங்கிறது தான் நாங்கள் வந்து பர்ம ஆற்றல் பாதைகளுக்கு பேர் விட்டுருக்குறோம். ஃபெம்டோ நியூரான்ஸ் அல்லது ஃபெம்டோ நியூரோ டியூப்ஸ் அப்படின்ற அதுக்கு பேரை வச்சுருக்குறோம். அந்த டியூப்ஸ்லாம் என்னென்ன வருதுன்னா, டிஎன்ஏ, அதர் நியூக்ளிக் ஆசிட்ஸ், கண் நீர் கோளங்கள், தொடு உணர்வு, உடம்பில் இருக்கக்கூடிய உணர்வு மாற்றங்களால் ஏற்படக்கூடிய மன மாற்றங்கள், இவை எல்லாமே கண் பார்வையை கட்டுப்படுத்தக்கூடியதாக அமைகிறது. இது எல்லாமே சித்தர் இலக்கியத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு ஸ்லைடு தான். அதில் பார்த்தீங்கன்னா உடம்பில் இருக்கக்கூடிய அந்த வர்ம புள்ளிகள், வர்மா பாயிண்ட்ஸும் போட்டிருக்கிறேன். எதை பார்க்கிறோம், எதை கேட்கிறோம், எந்த உணர்வு நிலையில் நம்முடைய 5 ஐம்புலன்களின் மூலமாக மன உணர்வு எந்த அளவில் இருக்கிறது, இது எல்லாமே கண் பார்வையை கட்டுப்படுத்தக்கூடியதாக அமைகிறது. நெக்ஸ்ட், இதான் அந்த ஃபெம்டோ, முன்னாடி போடுமா, ஃபெம்டோ நியூரோ டியூப்ஸ்ன்னு சொன்னோம் இல்லையா? 10⁻⁻15 மீட்டர் டயமீட்டர். அது எப்போ எவ்வளோ குறுகிய டியூப்ஸ் அப்படின்னு பார்த்துருக்குங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட் போயிடலாம். இது உடம்பில் இருக்கக்கூடிய சில வர்ம புள்ளிகள். இந்தந்த புள்ளிகளை தூண்டுவதன் மூலமாக கண் பார்வையை நம்ம வந்து சரிப்படுத்தக்கூடியதாக அமைக்கிறோம். அடுத்தது, உடம்பில் கண்ணில் வந்து 72,000 நாடிகள், 10,800 வர்ம புள்ளிகள் உடம்பில் இருக்குது. அதில் 108 முக்கியமான வர்ம புள்ளிகள், படுவர்மம் 12, தொடுவர்மம் 96. அதே மாதிரி 4,000 நாடிகள் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். 96 விதமான கண் நோய்கள். இதெல்லாம் சித்த மருத்துவத்தினுடைய சாரத்தை இந்த ஒரு ஸ்லைடில் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்லைட் போயிடலாம். இதில் உங்களுக்கு சயின்ஸ் படிக்கிற குழந்தைங்களாம் நிறைய இருப்பீங்க. லிவோ ரொட்டேஷன், டெக்ஸ்டோ ரொட்டேஷன் அப்படிங்கிறது உடம்பினுடைய செல்கள். நவீன விஞ்ஞானிகள், டெஸ்லா, இந்த டெஸ்லா காரெல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த ஃபிசிக்ஸினுடைய உயர் துறையை சேர்ந்தவர்கள் எல்லாமே பதிவு செய்திருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, உலகத்தில் படைத்திருக்கக்கூடிய அத்தனை பொருட்களும் அதிர்ந்து கொண்டே இருக்கின்றன.
அல்லது இயங்கிக் கொண்டே தான் இருக்கின்றன. டேபிள், சேர், இந்த வீடியோ அல்லது இந்த டப்பா எதில் உள்ள அடிப்படை துகள்களும் நுண்துகள்களும் இயங்கிக் கொண்டே இருக்கின்றன. இதுதான் நவீன விஞ்ஞானத்தின் உச்சக்கட்டம். அப்போ உடம்பில் இருக்கக்கூடிய அந்த செல்களினுடைய இயக்கம் இங்கே தான் வேதாத்திரியத்தினுடைய தத்துவமும் இங்கே வருது. நீங்கள் கவனிச்சுக்கணும். லீவோ ரொட்டேஷன், டெக்ஸ்டோ ரொட்டேஷன், எதிர்மறையான சுழற்சி, நேர்மறையான சுழற்சி, இந்த இரண்டு சுழற்சிகளையும் சேர்ந்த பிறகு ஒரு மேக்னட்டிசம், காந்த ஆற்றல் உடலில் உருவாகுது. அந்த உடலில் செல்களில் உருவாக்கக்கூடிய அந்த காந்த ஆற்றல் என்பது தான் உயிர்காந்தம் அல்லது பயோ மேக்னட்டிசம் அப்படின்னு பேர். இந்த பயோ மேக்னட்டிசம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது தான் ஒருத்தர்கிட்டேருந்து இன்னொருத்தருக்கு நாம் ஆற்றலை கொடுத்து இனிஷியேஷன் சொல்லுவோம். தீட்சை கொடுத்தல் அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பித்து நம்ம பார்வையின் மூலமாக தீட்சை கொடுத்தல்லேருந்து எல்லா விஷயமுமே இந்த இயக்கத்தின் மூலமாக தான் நடக்குது. இந்த வர்ம புள்ளிகளை கொண்டு கண்ணை சீர்படுத்துறதும் இந்த இயக்கத்தின் மூலமாக தான். அடுத்த ஸ்லைட் போடலாம். இது இந்த சென்சரி விஷயங்களை வைத்து நம்ம கண்ணை சீர்படுத்துறது. ட்ரென்சரி டிரான்ஸ்ஃபர்மேஷன், உடம்பில் உருவாகக்கூடிய அந்த காந்த ஆற்றலை கொண்டு கண் பார்வை திறனை மேம்படுத்தக்கூடிய வழிமுறைகள் என்னென்னலாம் இருக்குது. ஒரு ஒளியை கொண்டு நம்ம சரிப்படுத்த முடியும், சரியான மனத்தை கொண்டு பண்ண முடியும், ஒலி ஆற்றலை கொண்டு ஒரு ஓம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல். ஓம் அப்படிங்கிறது எப்படி உச்சரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, அந்த ஓ இம் ரெண்டும் அது பிரணவ ஒளி, பிரணவ மந்திரம். அதுக்கப்புறம் அதனுடைய ஆரிஜின் எல்லாம் உங்களுக்கு சைவ சித்தாந்தத்தில் நிறைய அறிஞர்கள் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. அந்த உச்சரிப்பு மட்டும் எப்படி இருந்தால் கண் பார்வை உடல் ஆற்றல் சீராகும் அப்படின்னாச்சுன்னா, அந்த ஓ என்கின்ற ஒலியை ஒரு 10 வினாடிகள் நம்ம சொல்கிறோம் அப்படின்னாச்சுன்னா, அல்லது 12 வினாடிகள் இந்த ஓம்ங்கிறத நம்ம நீட்டிச்சு சொல்கிறோம் அப்படின்னா, முதல் 4 வினாடிகள் ஓ அப்படிங்கிறதும், பின்னாடி வரக்கூடிய 8 வினாடிகள் இம் என்கின்ற எழுத்தும் வர மாதிரி. இப்போ 3 வினாடிகளை சொன்னோன்னா ஓ அவ்வளோதான். 12 வினாடிகள் நீர்த்திச்சு ஓம் அப்படி சொன்னோன்னா அதில் ஓங்கிறதுக்கு 1/3 இம் அப்படிங்கிறதுக்கு 2/3 நம்ம ஒதுக்கிட்டோம் அப்படின்னாச்சுன்னா கண் பார்வை திறன் மேம்படுகிறது. அதே மாதிரி அதில் நம்ம சொல்லும்போது ஒளி ஆற்றல் சொல்லியாச்சு, ஒலியின் மூலமாக சொல்லியாச்சு, சூடின் மூலமாக சரி பண்ணியாச்சு. அப்புறம் பயோ மேக்னட்டிசம் ப்ரெஷர் மூலமாகவும் நம்ம சரிப்படுத்த முடியும். இது என்னென்ன மாறுபாடுகள்ங்கிறது சயின்டிஃபிக்காக நிறைய ஸ்டடி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அது இந்த அவைக்கு தேவையில்லை. இப்போது நெக்ஸ்ட் போயிடலாம். இது ஒரு முக்கியமான விஷயம். வாத கண்ணீர், பித்த கண்ணீர், கப கண்ணீர்னு 3 விதமான கண்ணீர் இருக்குது நம்மளுடைய மன இயக்கத்திற்கு தகுந்த மாதிரி. கண்ணில் உள்பக்கமாக வரக்கூடிய கண்ணீர், நடுவில் வரக்கூடிய கண்ணீர், கண்ணின் ஓரத்தில் வரக்கூடிய கண்ணீர். இப்போ வாத கண்ணீர் எங்கே வருது அப்படின்னாச்சுன்னா, பொசிஷன் உள்பக்கமாக கண்ணீர் வந்ததுன்னா அது வாதம் சார்ந்த கண்ணீர். அப்போது அந்த வாதம் சார்ந்த கண்ணீராகவும், நடுவில் வர்ற கண்ணீர் பித்த கண்ணீர் அப்படின்னும், ஓரத்தில் வரக்கூடிய கண்ணீர் அப்படிங்கிறது கபம் சார்ந்த கண்ணீராகவும் சொல்லப்பட்டிருக்கு. எதுலெல்லாம் வாத கண்ணீர் வரும்? ஒரு பொறாமை, ஒரு தனிமை, ஒரு பதட்டம் இருந்ததுன்னா கண்ணின் உள்பக்கமாக அந்த கண்ணீர் வருவதாகவும், ஒரு கோபத்தோடு இருக்கும்போது பித்த கண்ணீர் வருது, அது நடுவில் அந்த கண்ணீர் வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதிகபட்ச சந்தோஷத்தில், மகிழ்ச்சியின் உச்சக்கட்டத்தில் கண்ணின் ஓரத்திலிருந்து கண்ணீர் வரும். இது எப்படி இருக்குமா? வாத கண்ணீருடைய சுவை புளிப்பாகவோ உப்பு தன்மையை கரிக்கதாகவோ இருக்கும். பதட்டத்தில் நிறைய அறிஞர்கள்லாம் பேசியிருப்பாங்க, நிறைய புலவர்கள்லாம் பாடியிருக்காங்க. நேற்று கூட ஒரு கோட்டி வந்துச்சு, இந்த கடல் தண்ணீர் எல்லாம் எங்கள் மக்களினுடைய பதட்டத்தினால் வந்த கண்ணீரில். அப்போ அது உப்பு கரிக்கும். அது சொன்னது கூற்றும் சரியாக தான் இருக்குது. அதில் அது உப்பு கரிக்கும். அதே மாதிரி பித்த கண்ணீர் அப்படிங்கிறது காரமாகவோ அல்லது கசப்பு தன்மையோடோ இருக்கும். கபம் சார்ந்து வரக்கூடிய கண்ணீர் என்பது இனிப்பு சுவையோடு இருக்கும். அடுத்தது போயிடலாம். இது வர்ம புள்ளிகள். அடுத்தது இது என்னென்ன செய்தால் கண் சரிப்படுத்த முடியுங்கிறத ஒரு சின்ன ஒரு ஸ்லைடில் போட முயற்சி பண்ணியிருக்கிறேன். எண்ணெய் குளியலிருந்து நல்ல உணவுகள் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும். அடுத்த ஸ்லைட் போடலாம். நெல்லிக்காய், இஞ்சி, பனை வெல்லம் இதை கலந்து பருகுவதாலும், பச்சை காய்கறிகளை பச்சையாகவும் வேக வைத்தும் சாப்பிடுவதன் மூலமாகும். எப்படி சாப்பிடணும் அப்படின்னா, ஒரு பச்சை கீரை நம்ம ஒரு 300 கிராம் இன்றைக்கி நம்ம இன்றைக்கி சாப்பிட போகிறோம் அப்படின்னா 100 கிராம் அளவிற்கு பச்சையாகவும் 200 கிராம் அளவிற்கு வேக வைத்தும் சாப்பிடணும். 3இல் 1 பங்கு பச்சையாகவும் 3இல் 2 பங்கு வேக வைத்தும் சாப்பிட வேண்டும். இதை ஒரே நேரத்தில் சாப்பிடக்கூடாது, வேறு வேறு சமயத்தில் சாப்பிடணும்.
எந்தெந்த காய்கறிகளை பச்சையாக சாப்பிட முடியுமோ அதை சாப்பிடலாம். அதுவும் இதே கணக்கு தான். அதையும் வேறு வேறு சமயத்தில் சாப்பிடணும். நல்ல நம்ம ஊரில் விளையக்கூடிய பழங்கள், பழம்னு எடுத்துட்டாச்சுன்னா உடனே பேரிச்சம்பழம். நான் டெய்லி 2 பேரிச்சம்பழம் சாப்பிடுவேன். ஆப்பிள் ஒன்று சாப்பிட்டா தான் எனக்கு வந்து டாக்டர்கிட்ட போக முடியாமல் இருக்கணும் ஒரு டாக்டரே சொன்னார். அவர்கிட்ட தான் நான் போய் அடிக்கடி வைத்தியம் பண்ணிக்கிறேன். வார்த்தையெல்லாம் கவனிச்சுட்டு வாங்க. சரி, இது மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஒரு டாக்டர் சொல்லியிருக்கிறாரு, ஒரு டாக்டர் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா டாக்டரே பார்க்க வேண்டான்னு. ஆனால் அவர்கிட்ட தான் போய் அடிக்கடி வைத்தியம் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன கருத்து அப்படின்னா, ஆப்பிள் சாப்பிட்டா ஒருபோதும் நோயிலேருந்து நம்ம தடுத்துக்கவே முடியாது. எங்கேயோ விளையிற ஆப்பிள்லேருந்து ஒரு சத்தும் நமக்கு கிடைக்கப் போவது இல்லை. நம்ம ஊரில் 50 கிலோமீட்டர் சுற்றளவில் விளையக்கூடிய பழங்கள் பறித்த 3 நாட்களுக்குள் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அது கண் பார்வை திறனை மேம்படுத்தும். நல்ல வாழைப்பழம், மலைவாழை, கொய்யா, பப்பாளி, அன்னாசி, இது மாதிரி நம்ம ஊரில் விளையக்கூடிய பழங்கள் வந்து சுவைத்து அதனுடைய சுவை முழுமையாக உணரும்படி நம்ம சாப்பிட்டோச்சுன்னா கண் பார்வை திறன் மேம்படும். முளைக்கட்டிய பாசிப்பயிறு, இது உங்களுக்கே தெரியும், இது கண் பார்வை திறனை மேம்படுத்தும். வெந்தயம், அப்புறம் வந்து இஞ்சியும் மஞ்சளும் சேர்ந்த கலவை வந்து கண் பார்வையை மேம்படுத்தும். அடுத்து போயிடலாம். நெக்ஸ்ட் இது ஒரு சில வாலண்டியர்ஸை வச்சு செஞ்சு பார்க்கலான்னு நினச்சேன். ஏன்னா நேரம் சரியாக 7 ஆயிடுச்சு. அதனால் வாய்ப்பு இருக்கான செயலர் சொன்னால், செயலர் அனுமதி கொடுத்தா நம்ம செய்யலாம். ஏதோ 2 பேர் வாலண்டியர்ஸ், அந்த செயலர் கொஞ்சம் முன்னாடியே சேர் போட்டு ஒரு 2 பேர் மாத்திரம் உட்காந்துட்டிங்கன்னா சரியாக இருக்கும். நீ என்ன படிக்கிறம்மா? சரி, நீ அந்த இடத்துல சேர் போட்டு பார்த்துக்கோ. அங்கே இருங்கய்யா, அங்கே இருங்க. அந்த இடத்துல சேர் போட்டு. இது ஒரு 10 நிமிடம் ஆகும். பரவாயில்லையா உங்களுக்கு? பரவாயில்லைன்னா நம்ம செய்யலாம். அப்படி இல்லைன்னா நம்ம அடுத்த ஸ்லைட்ஸ் பார்த்துட்டு இன்னொரு டைம் நம்ம செய்யலாமா? சரி, அங்கேயே உட்காந்துக்குங்க. நீங்கள் இப்போ இதில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இன்டெகிரேட்டட் அப்ரோச். நீங்கள் பக்கத்தில் உட்காந்துக்கோங்க. கண்ணாடி கழட்டிடுங்க. இல்லை 2 அடுத்தடுத்து. நீங்கள் கண்ணாடி போடுறீங்கல்ல ஐயா, நான் பேசுறது கேட்குதா உங்களுக்கு? சரி, நம்ம பரிசோதனை பண்ணிட்டு நம்ம பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, பயோமேக்னட்டிசம் டிரான்ஸ்ஃபர்மேஷன், உயிர் ஆற்றலை நாம் வந்து அவர்களுக்குள் செலுத்தி மூளையில் இருக்கக்கூடிய சில மாறுபாடுகளை ஏற்படுத்தி அதுக்கு பின்னாடி சில வர்ம புள்ளிகளை தூண்டுதல் செய்து இதில் வந்து 3-4 விஷயங்களை இன்டகிரேட் பண்ணுறோம். ஒன்று வந்து வர்மம், யோகம், பயோமேக்னட்டிசம், நான் ஏற்கனவே சொன்ன அந்த எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்மேஷன், இதெல்லாம் சேர்ந்து கண் பார்வை மேம்படுத்த முடியுதா அப்படிங்கிறத இப்போ பரிசோதனை பண்ண போகிறோம். சரியா? ஒரு 5 நிமிடத்துலேருந்து 10 நிமிடத்துக்குள்ளே அந்த 2 பேருக்கு நம்ம முடிச்சிடலாம். கொஞ்சம் பார்த்துட்டு நம்ம செய்யலாம். சரியா? கண்ணுக்கு பயிற்சி கொடுக்கணும் எல்லோரும். முக்கியமாக இந்த 2 பேர் இன்றைக்கி கண் இதை எடுத்துக்கிட்டாங்கல்ல, அவங்க 2 பேரும் ரொம்ப கட்டாயமாக செய்ய வேண்டிய விஷயம். ஏற்கனவே நம்ம பார்த்த விஷயங்கள் தவிர இப்போ இந்த விஷயங்களை பண்ணணும். இந்த ஆரோ மார்க்கை மாத்திரம் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு அதை ஷேர் பண்ணுவாங்க. மேல் கீழாக பார்க்கறது, அதுக்கப்புறம் 2வது பக்கவாட்டில் பார்க்கறது, அப்புறம் ஒபிக் லைன், ரைட் அப்பர் லெஃப்ட் லோயர், லெஃப்ட் அப்பர் ரைட் லோயர், இந்த மாதிரி 3வது விஷயம். 4வது ஸ்கொயர் மாதிரி ரொட்டேஷனில் பண்ணீங்கள்ல, அதே மாதிரி ஸ்கொயர் மாதிரி பண்ணணும். அடுத்தது 4வது அந்த ஆரோ மார்க். இது எப்படின்னா, லெஃப்ட் லோயரில் ஆரம்பித்து லெஃப்ட் அப்பர், ரைட் லோயர், லெஃப்ட் அப்பர், அப்படி அந்த சிக்னல் போட்டிருக்கிற மாதிரி கிராஸ் மாதிரி கீழே இருந்து மேலே போன பிறகு ஆப்போசிட் டைரக்ஷன், அப்புறம் மேலே, அப்புறம் கீழே, இந்த மாதிரியான பயிற்சி பண்ணணும். இது கீழே உள்ளதெல்லாம் கொஞ்சம் குழப்பமாக இருக்கிற மாதிரி தெரியும், இந்த லைன் சர்க்குலரில் பார்க்குறது ரொம்ப சிம்பிள். இப்போ இந்த இடத்துல நான் பார்க்க ஆரம்பிக்கிறேன், இந்த சேர் பார்க்குறேன்,
அப்புறம் மேலே சுவர் பார்க்குறேன், அதுக்கப்புறம் அடுத்த சேருக்கு வரேன், அதுக்கு அடுத்தது மேலே உள்ள சுவரில் உள்ள அந்த நிழலை பார்க்குறேன், அப்புறம் ஐயாவை பார்க்குறேன், அந்த லைட்டு பார்க்குறேன், அப்புறம் அப்படி இந்த ஸ்பைரல் ஷேப்பில் இங்கே ஒரு பெரிய ஒரு ஸ்பைரல் ஒரு ஸ்ப்ரிங் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு பார்வையை வந்து இந்த வாக்குலையும் சொல்லட்டணும், இந்த வாக்குலையும் சொல்லட்டணும். புரிஞ்சுதா உங்களுக்கு? ஸோ அந்த மாதிரி நீங்கள் சுழற்சி கண்ணை பார்க்குறது தான் இந்த இதே மாதிரி மேலேருந்து கீழே. இப்போ நம்ம மேலேருந்து பார்க்குறோன்னா இந்த லைட் பார்க்குறேன், இந்த படம் பார்க்குறேன், எல்லா படங்களையும் பார்த்துட்டு இந்த படங்களை பார்த்துட்டு மறுபடியும் இந்த படத்துக்கு வரேன், அப்புறம் கீழே உள்ள படங்கள் எல்லாம் பார்க்குறேன். இந்த பார்வையை வந்து இந்த மாதிரி சுழற்சி பார்க்கணும். இது உங்களுக்கே தெரியும். நடுவில் ஒரு நேர எதிர்த்தால் ஒரு கடையை பார்க்குறேன், அப்படியே சுழண்டு அந்த வட்டத்தை பெருசாக்கி எவ்வளோ பெருசாக்க முடியுமோ அந்த வட்டத்தை சுழற்சி பார்க்குறது. இந்த மாதிரி இங்கே இருக்கக்கூடிய அந்த 12 முறைகள்லையும் நம்ம கண் பயிற்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த கண் பார்வை குறைபாடு அப்படிங்கிறது வேகமாக நீங்கிறதுக்கு வழியாகும். இது ஒரு முறை. ரெண்டாவது 4 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன், எல்லோரும் நல்லா கவனிச்சுக்கோங்க. முதல் பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து வர்ம புள்ளியில் தூண்டக்கூடிய முறை. முதல் புள்ளி அப்படிங்கிறது வந்து புருவத்துக்கு மத்தியில் ஒரு புள்ளி இருக்குது. டேக் ஹோம் மெசேஜ்னு சொல்லுவாங்க. வீட்டுக்கு போகும்போது எடுத்து செல்லக்கூடிய விஷயங்கள். சித்தரலைக்கு மையத்துக்கு போனோம், என்ன தான் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா வாரம் ஒரு முறை எண்ணெய் குளியல் அப்படிங்கிற பழக்கத்தை நாம் பின்பற்ற போகிறோம். ஒன்று. ரெண்டாவது, 4 மாதத்திற்கு ஒரு தடவை வயிறை சுத்தப்படுத்தக்கூடிய பேதி மருத்துவத்தை எடுத்துக்கொள்ளப் போகிறோம். உடம்பிற்கு ஒத்துக்கொள்ளாத மருந்துகள், உணவிற்கு ஒத்துக்கொள்ளாத உணவுப் பொருட்கள், இவைகளை முழுமையாக தவிர்ப்போம். நம்ம இன்றைக்கி ஒரு நாள் தானே கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம், நாளைக்கு ஒரு நாள் தானே சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு எந்த ஒரு நச்சு பொருளும் நம்ம உடம்பிற்குள் போகாதவாறு பார்த்துக்கொள்ள போகிறோம். அடுத்தது, உடம்பிற்கு மட்டுமல்லாமல் கண்களை பலப்படுத்தக்கூடிய பொருட்கள்னு நிறைய லிஸ்ட் பார்த்தோம். நெல்லிக்காய், இஞ்சி, கருவேப்பிலைன்னு, கீரைகள், காய்கறிகள்னு நிறைய சொன்னோம். இதை அத்தனையும் நாம் தினமும் உணவில் சேர்த்து கொள்ள போகிறோம். அதுக்கப்புறம் கான்சியஸ் ப்ரீதிங், மூச்சு பயிற்சி. முதுகுத்தண்டு நேராக வச்சு, எனக்கு மூச்சு பயிற்சியெல்லாம் தெரியாது, எதுவுமே கவலைப்பட வேண்டாம். முதுகுத்தண்டு நேராக உட்காந்துட்டு கண்ணை மூடிட்டு உள்ள மூச்சு இழுங்க. உங்களுக்கு 4 செகண்ட் தான் மூச்சு இழுக்க முடியும்னா வெளி மூச்சு 8 செகண்ட்ஸ், இல்லை உள் மூச்சு உங்களுக்கு 6 செகண்ட்ஸ் எடுக்க முடியும்னா வெளி மூச்சு 12 செகண்ட்ஸ். உள்ள நிறுத்துறது உங்களுடைய உடல் தேகத்தின் வன்மைக்கு பொறுத்து 1 வினாடியிலிருந்து 3-4 வினாடிகள் வரைக்கும் மூச்சை உள்ள நிறுத்தலாம். ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி நிறுத்தவே வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப அழுத்தக்கூடிய விஷயங்களே இல்லை. நான் சொன்ன புள்ளிகள் எல்லாமே மென்மையாக தொட்டு சுழற்ற வேண்டிய, தடவ வேண்டிய புள்ளிகள் தான். அமிர்த நிலைகள்னு பேர். அமிர்த நிலைகள்னால் ரொம்ப அழுத்தவே கூடாது, அதை ரொம்ப மென்மையாக கையாள வேண்டிய விஷயங்கள். ஸோ இந்த 6 புள்ளிகள் தூண்டுதல் அப்படிங்கிறது செய்கிறோம். ஒருவேளை நம்ம எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நான் அதுக்குன்னு ஒரு 20 நிமிடத்திற்கு ஒரு தடவை செய்கிறது, 50 நிமிடத்திற்கு ஒரு தடவை செய்கிறது, 3 மணி நேரத்துக்கு ஒரு முறை செய்கிற விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறேன். இதை நம்ம பின்பற்ற வேண்டும். இது எல்லாம் செய்கிறதோடு மட்டும் இல்லாமல் நம்முடைய மனம் அப்படிங்கிறத, மனதை பற்றி 2 அறிஞர்களும் நல்லா பேசினாங்க. இந்த மனம் அப்படிங்கிறது வந்து தேவையில்லாமல், குழப்பத்தை இல்லாமல், குதம்பு அற்று இருக்கக்கூடிய அந்த குதம்பை சித்தரை பற்றி தான் இன்றைக்கி பேசியிருக்காங்க. குதம்புதல், மனசில் போட்டு உழந்துக்கிட்டே இருக்கிறது. நம்ம பேஷண்ட்ஸ் நம்ம கேட்பேன், நீங்கள் வந்து உட்காந்து ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் உட்காந்து கவலைப்படுங்க உங்களுக்கு பிரச்சனைக்காக, தீர்றதான்னு கொஞ்சம் பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லுவோம். விளையாட்டாக சொல்கிறது உண்டு. ஒருபோதும் தீர்றதில்லை. அதுக்குள்ளே தீரக்கூடிய வழிமுறைகளை நாம் வந்து ஆராய்ஞ்சு அந்த வழிமுறைகளில் அந்த பிரச்சனையை விட்டுட்டு நாம் தெளிவாக இன்றைக்கி உள்ள விஷயங்களில் மாத்திரம், நம்ம இன்றைக்கி உள்ள நடைமுறையில் உள்ளதை மாத்திரம் கவனம் செலுத்தணும் அப்படின்னா அந்த மனக்குழப்பம் வராது. இந்த மனக்குழப்பமும் உடல் ஆரோக்கியமும் கண் பார்வையை மேம்படுத்தும். அப்படிங்கிறது தான் நாம் இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய செல்லக்கூடிய விஷயமாக இருக்கிறது. வேறு யாராவது உங்களுக்கு 1-2 சந்தேகங்கள் இருந்தால், ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, 1-2 சந்தேகங்கள் இருந்தால் மாத்திரம் சுருக்கமாக பொதுமக்களுக்கு பயன்படுற மாதிரியான கேள்வியாக இருந்தால் நல்லதாக இருக்கும். குறுக்கமாக கேளுங்கய்யா. என்னங்க குளுக்கோமாக்கு நம்ம இப்போ இந்த பேசலைங்கய்யா, அதை நம்ம வேறு ஒரு நாள் பேசலாம். அதுக்கு நிறைய இன்னும் சில வழிமுறைகள் இருக்குது, அதை நம்ம இன்னொரு முறை பேசலாம். உட்காந்தே பேசுங்க, சுருக்கமாக கேளுங்கய்யா. உட்காந்துங்க.
எனக்கு கண்ணு டிஸ்சார்ஜ் ஆகுது. சரி, வேறு நீங்கள் வேறு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நீங்கள் எண்ணெய் குளியல் பழக்கம், தினமும் ஏதாவது ஒரு கீரை சாப்பிட்ற பழக்கம், கண்ணில் நல்லெண்ணெய் விட்டு கண்ணை சுற்றிலும் கொஞ்சம் மசாஜ் பண்ணுறது, இப்போ நான் சொன்னால அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் அழுத்தி விடுறது, இதுவே போதுமானது. விளக்கெண்ணெய் விடலாம், நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், சுத்தமான பசு நெய், 3ல் எது வேணாலும் கண்ணுக்கு விடலாம். தாராளமாக பண்ணலாம். ரெண்டுமே பயன்படுத்தலாமா? ரெண்டுமே பயன்படுத்தலாம். மஞ்சள் கரிசலாங்கண்ணி உள்ளே சாப்பிட்றதுக்கு சிறந்தது. வெள்ளை கரிசலாங்கண்ணி தலை தைலமாகவும் கண் தைலமாகவும் பயன்படுத்துறதுல சிறந்தது. ஆனால் ரெண்டுக்குமே பலன் உண்டு. நம்ம இந்த நிலையில் சொன்னது ரெண்டுலேயுமே எதை வேணாலும் பயன்படுத்திக்கலாம். உட்காந்தே கேளுங்கய்யா. கிடைக்குது. இம்காப்ஸ், எஸ்கேஎம், டேம்கால், இந்த மாதிரி நல்ல ஒரு ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்ட் கம்பெனியில் நீங்கள் வாங்கிக்கோங்க. அதை வாங்கிட்டு கரிசலாங்கண்ணி மடக்கு தைலம்னு பேர், அது உள்ளே குடிக்கிறதுக்குள்ள தைலம். அது அப்படி இல்லைன்னா நீங்கள் நெய் வீட்டில் பயன்படுத்திக்கலாம். சுத்தமான நெய் பயன்படுத்தி வெள்ளநீக்க பண்ணிக்கலாம். கண்ணில் கேட்ராக்டாக பண்ணியிருக்கீங்க? பண்ணியிருந்து உங்களுக்கு ஒரு 3 மாதம் தாண்டிடுச்சுன்னா தாராளமாக அப்போ தாராளமாக பயன்படுத்திக்கலாம். நம்ம மருந்து எதுவும் நம்ம விற்பனை வணிகம் அப்படிங்கிறது இல்லாமல் அறம் சார்ந்து செய்யக்கூடியது. நீங்கள் வீட்டில் செய்யணும் அப்படிங்கிறது தான் அந்த நிகழ்ச்சியினுடைய எதிர்பார்ப்பு. அதனால் எதுவுமே ரெடிமேடாக கேட்காதீங்க, நீங்கள் செய்யுங்க. செய்கிறதுக்கான காரணம் என்னென்னா, வீட்டில் செய்யும்போது பிள்ளைங்கள்லாம் பார்க்கும், என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய விஷயங்கள், நிறைய மரபு வழியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நான் பண்ணித்தரேன் உங்களுக்காக அப்படின்னு அக்கறையோடு யாரும் பண்ணித்தரதுக்கு ஆள் இல்லை. அவர்களுடைய நோக்கம் எல்லாமே வணிகம், உங்கள்கிட்டருந்து எவ்வளோ நான் சம்பாதிக்க முடியும்னு பார்க்குறது. அதனால் நாம் நமக்கு தேவையான அதுக்கு தான் அத்தனை விஷயங்களையும் நான் சொல்லியிருக்கிறேன். இது எல்லாம் எங்கேயுமே இமயமலையில் கிடைக்கிற ஒரு பொருளையும் நான் சொல்லலை, நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிறது தான். அதை பயன்படுத்தி பயன்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடணும், அதுதான் முக்கியம். வேறு எதுவும் கேள்விகள் இல்லை அப்படின்னாச்சுன்னா இதோடு நம்ம நிறைவு செய்து கொள்வோம். இந்த கண் வர்ம புள்ளிகள் மூலமாக இந்த கண் பார்வையை மீட்டெடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் இன்றைக்கி உங்களுக்கு டெமோ பண்ணுறதுக்காக 2 பேரை நம்ம பார்த்தோம். ஆனால் இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி நீங்கள்லாம் ரொம்ப நேரம் இருக்கிறீங்கன்ற மனதில் இருக்கிறதுனால கொஞ்சம் ஆழமாக செய்தால் இன்னும் கொஞ்சம் கூட அவங்களுடைய பார்வை திறனை மேம்படுத்திருக்க முடியும்னு நினைக்கிறேன். நீ வாமா, இது பண்ணும்போது என்ன உணர்வு நிலை இருந்ததுன்னு மாத்திரம் கொஞ்சம் ஷேர் பண்ணிட்டேன்னா நானும் தெரிஞ்சுக்குவேன். ஃபஸ்ட்டு ஆகினையில் கான்சன்ட்ரேட் பண்ணி கண்ணு மூட சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த பாயிண்ட்ஸ் பண்ணும்போது ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு. அப்புறம் ஃபஸ்ட்டு படிக்கும் போது எனக்கு படிக்க முடிஞ்சுது, ஆனால் பிளர்ராக இருந்துச்சு, விஷன் கிளியராக இல்லை. எனக்கு அந்த பிளர் எப்பயுமே இருக்கும். அவங்க பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு அந்த பிளராகவே இல்லை. ஏன்னா முன்னாடி படித்ததும் அடுத்து படித்தேன், ஆனால் அந்த பிளர் இல்லை, எனக்கு கிளியராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட் லைன் எனக்கு சுத்தமாக தெரியல, பட் அட்லீஸ்ட் ஒரு லெட்டர், சில ஆல்ஃபபெட் எனக்கு தெரிஞ்சுது. அப்புறம் ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு சார். இப்போ ஜென்ரலாக பார்க்கும்போது இப்போது எனக்கு கிளாரிட்டியாக இருக்குது நல்லா. இப்போது நான் அங்கே உட்காந்துருந்தேன், நான் ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணல. ஃபஸ்ட் வந்ததுலேருந்தே நான் கண்டினியூஸாக யூஸ் பண்ணேன் ஸ்பெக்ஸு. அப்போது ஃபேஸ் கிளியராக இருந்துச்சு ஸ்பெக்ஸ் போடும்போது. இப்போ பண்ணதுக்கப்புறம் நான் ஸ்பெக்ஸ் போடலை, எனக்கு அப்பவும் கிளியராக தான் இருந்துச்சு. அந்த பிளர்லேருந்து எனக்கு ஒரு கிளியர்னஸ் கிடச்சிது. ஆமாம் ஆமாம், எஸ் சார், சீரியஸாக உண்மையும் அதுதான். இந்த பொண்ணுக்கு இனிமேல் ஸ்பெக்ஸ் தேவையில்லை, வாழ்க்கையிலே தேவையில்லை. சரிம்மா, உட்கார். அந்த தம்பிக்கு நான் திரும்ப ஒரு தடவை நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணும்போது நம்ம பண்ணலாம். இது வரைக்கும் நம்ம புனே, ஹைதராபாத் இந்த மாதிரி பெரு நகரங்களில் சில அமைப்புகளோடு சேர்ந்து நம்ம இந்த பயிற்சியை நம்ம கொடுத்துட்டு வரோம். ஒரு தடவை வேதாத்ரி மகரிஷியம் மையத்தோடு சேர்ந்து ஜெயராமன் ஐயாவுடைய வழிகாட்டுதலில் ஒரு மன்றத்தில் நம்ம பண்ணணும். அது தொடர்ந்து பண்ண முடியாது போயிடுச்சு. அதனால் இது கண் பார்வை திறன், குறிப்பாக ரெஃப்ராக்டிவ் எரர் அப்படிங்கிறத நாம் இது வரைக்கும் ஒரு 600லேருந்து 650 பேருக்கு கண்ணாடி இல்லாமல் அவர்கள் வாழ்க்கையை வாழ்வதற்கான வழிவகையை நம்ம இந்த நிலை மூலமாக நம்ம செய்திருக்கிறோம் அப்படிங்கிறத ஒரு தகவலாக சொல்கிறோம். ஒரு முறை மலேசியாவில் இப்படி தான் சித்ரா பௌர்ணமி, போன ஆண்டில் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு 36 பேர் இந்த கண் இதுக்காக பதிவு செய்திருந்தாங்க. அதில் 28 பேர் அந்த பயிற்சி செய்த அந்த நொடியிலேயே இந்த பொண்ணு மாதிரி கண்ணாடி யாரும் யூஸ் பண்ணலை. 36 பேரில் 28 பேர், 8 பேர் மட்டும்தான் கண்ணாடி
போட வேண்டிய விஷயம் வந்தது. அது என்னன்னு எனக்கு இந்த சக்ஸஸ் ரேட் அப்படிங்கிறது இதுவரைக்கும் உள்ளதில் அதிகம். அதுக்கப்புறம் என்னன்னு பார்க்குற போது அன்றைக்கி பௌர்ணமியுடைய உச்ச நிலையில் நான் அந்த பயிற்சி செஞ்சோம். அதனால் அந்த பலன் கூடுதலாக கிடச்சிருக்குமோன்னு நினைக்கிறேன், தெரியல. அதனால் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 3 தான். உங்களுடைய மனநிலை, நீங்கள் ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தீங்க அப்படின்னா இதனுடைய பலன் கொஞ்சம் குறையும். இல்லை ஒரு டாக்ஸிக் மெட்டீரியல் உங்கள் உடம்புல இருந்ததுன்னா இதனுடைய பலன் குறையும். ஒரு வேவரி மைண்ட் இருந்ததுன்னா இதனுடைய பலன் குறையும். அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட் தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே இருந்தோம் கடந்த ஒரு 3 மாதம்னா அதனுடைய பலன் கொஞ்சம் குறையுது. இதெல்லாம் நாங்கள் எங்களுடைய அப்சர்வேஷன். ஸோ அதிலிருந்து நம்ம வெளிப்பட்டுட்டு ஒரு வழிமுறையோடு நம்ம வாழ்க்கையை கொண்டு போனோன்னா நம்ம கண் பார்வையை காப்பாற்றி கொள்ளலாம். முழுமையாக எனக்கு பயம் என்பது என்னென்னா அடுத்த தலைமுறை தான். அடுத்த தலைமுறைக்கு நமக்கே ஒரு 10 ஆண்டுகள் அந்த எலக்ட்ரானிக் ஸ்க்ரீன்ஸ் வருது. நான் உங்களுக்கு ஒரு சில விஷயத்தை காட்சிப்படுத்துறதுக்கே ஒரு எலக்ட்ரானிக் ஸ்க்ரீனை தான் பயன்படுத்த வேண்டியிருக்கு. அடுத்த தலைமுறைக்கு கேட்கவே வேண்டியதில்லை. அதனால் அவர்கள் இந்த விழித்திரை, மின் திரையிலிருந்து விழித்திரையை பாதுகாத்து கொள்ளக்கூடிய வழிமுறைகளை பார்க்கறது தான் நம்முடைய குறிக்கோள். அதில் அவருடைய குறிக்கோளுக்கு ஒத்துழைப்பாக இருந்த நம்முடைய அமைப்பின் நிறுவனர், செயல் வீரர் சதானந்தம் ஐயா அவர்கள், ஜெயராமன் ஐயா, இன்னும் உழைத்து கொண்டிருக்கக்கூடிய சித்த இலக்கிய மையத்தின் தூண்களாக விளங்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவிக்கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நம்ம நிறுவனர் நினைவு பரிசாக புத்தகங்களை கொடுத்துருக்காரு. இந்த கண் பாதுகாப்பு குறித்து பயிற்சிகள் அளித்ததோடு அறிவியல் ரீதியாக அவை எல்லாம் எப்படியெல்லாம் வேலை செய்கின்றது என்பதை மிக விளக்கப்படமெல்லாம் காண்பித்து ஒவ்வொரு நாளும் நம்முடைய கண்களை பாதுகாப்பதற்கும் நம்முடைய உடம்பை பாதுகாப்பதற்கும் செய்ய வேண்டிய வழிமுறைகள் என்னென்ன, அதை எவ்வாறு எளிமையாக கடைபிடிப்பது என்பதையெல்லாம் மிக அழகாக விளக்கமாக சொல்லியிருக்கிறீர்கள். மிக்க நன்றி ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இந்த கண் சிகிச்சை முகாமுக்கு ரொம்ப சிரமப்பட்டு கிட்டத்தட்ட 1 மாதம் குமரேசன் ஐயா நோட்டீஸ் கொடுத்து எல்லா இடத்தையும் என்ன பிரச்சாரம் பண்ணார். அதை விட அன்றைக்கி செல்வ சண்முகம் வந்தாருன்னா அன்றைக்கி கூட்டம் வந்துடுது. இப்போ இதில் என்ன தெரியுதுன்னா அதுக்கு பேக்ரவுண்டில் ஒரு 10-50 பேர் இருக்காங்க. நாங்கள் ஒரு 25 பேரை திரட்டுறதுக்கு பெரிய போராடிக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 40-50 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு காரணம் செல்வ சண்முகம் ஐயா. அவருக்கு முதல்ல நன்றி தெரிவிக்கணும். இந்த முகாமை நம்ம அடிக்கடி இங்கே நடத்த முடியலன்னா நம்ம பவர் பாயிண்டோட நம்ம இன்ஸ்டியூட்டில் இருக்குது. அதனால் அது நீங்கள் வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் அந்த பயிற்சி பண்ணணும். இப்போ எங்களுக்கு நாங்கள் பாபா நகரில் அந்த பயிற்சி தொடர்ந்து ஒரு 3 மாதம் பண்ணோன்னு நினைக்கிறேன். 3 மாதம் தொடர்ந்து நிறையா பேர் கண்ணாடியை கேட்டுட்டாங்க. அதனால் அந்த மாதிரி ஒரு பயிற்சியை நம்ம தொடர்ந்து பண்ணணும். அது நம்மளுடைய மக்கள் எல்லோரும் பங்கு பெறுற அளவுக்கு முன்னாடியே பிரச்சாரம் பண்ணி அந்த இது பண்ணி செய்வோம். இந்த திரளாக இந்த மக்கள் இடையூறுக்கு மன்னிக்கணும், ஒரு விஷயம் சொல்லிடலான்னு. இப்போது ஐயா இது போல் வர்ம புள்ளிகள்லாம் தொட்டு இது போல் செஞ்சாங்க இல்லைங்களா, அது தனியாக பயிற்சி கொடுக்கலான்னு ஐயா சொல்லியிருக்காங்க. நீங்கள் அது போல் யாருக்காவது பயிற்சி வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அவங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொள்ளலாம். அது என்னன்றது பின்னாடி நாங்கள் அதை தெரிவிக்கிறோம்.